Microorganisms, Standard 8, Unit 16, Science. Introduction. Microorganisms are too small in size. இங்கே மைக்ரோனாவே சின்னதுன்னு அர்த்தம். ஆர்கானிசம்ஸ்னால் உயிரினங்கள். ஸோ ரொம்ப சிறிய உயிரினங்கள். அது எப்படி இருக்கும் சைஸில் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். தட் they cannot be seen through naked eyes. Nakedness நம்மளுடைய நார்மல் கண்ணால் அதை பார்க்க முடியாது. These organisms can be seen only through the help of a microscope. இந்த organisms, இந்த microorganisms microscope வச்சு மட்டும்தான் பார்க்க முடியும். Therefore, they are also known as microbes. இதுக்கு இன்னொரு பேர் மைக்ரோஸ்கோப்பால் தான் பார்க்க முடியக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா மைக்ரோப்ஸ்னு சொல்லுவாங்க. The science that deals with the study of microorganisms is called microbiology. மைக்ரோஆர்கானிசம்ஸை பற்றி படிக்கக்கூடிய அந்த ஒரு படிப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மைக்ரோபயாலஜி. அந்த சப்ஜெக்டை நம்ம மைக்ரோபயாலஜின்னு சொல்கிறோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அக்கர் எவ்ரிவேர். இந்த சின்ன உயிரினங்கள் எங்கெல்லாம் இருக்கும்னா நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையுமே இருக்கும். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஏர், வாட்டர், சாயில் அண்ட் ஈவன் இன்சைட் அவர் பாடி. நம்ம உடம்புக்குள்ளேயும் கூட இருக்குது. காற்றுல, தண்ணியில், பூமியில், ஈவன் நம்ம உடம்புக்குள்ளே எல்லா இடத்துலையுமே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்குது. சம் ஆஃப் தெம் கேன் ஈவன் சர்வைவ் இன் சிவியர்லி அட்வர்ஸ் கண்டிஷன். ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸால் ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் கூட அதனால் வாழ முடியும். எந்த மாதிரியான இடத்துலன்னு பார்த்தா ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். இங்கே ஹாட் ஸ்ப்ரிங்ஸ்னால் சுடு தண்ணி பூமியிலேருந்து வெளியே வரும் இல்லையா, ஸோ அதுதான் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அந்த சுடு தண்ணிலையும் அதை சூடாக இருக்கக்கூடிய அந்த வாட்டர்லேயும் அதில் வாழ முடியும். டெசர்ட்டில் இருக்கும், ஸ்னோவில் இருக்கும், டீப் ஓஷன்ஸில் இருக்கும். எல்லா இடத்துலையுமே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். தே ரிமைன் இன்ஆக்டிவ் அண்டர் அன்ஃபேவரபிள் கண்டிஷன் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஆக்டிவாக இருக்காது, அது ரெஸ்ட் ஸ்டேஜில் மாதிரி இருக்கும். அண்ட் பிகேம் ஆக்டிவ் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரியான கண்டிஷன்ஸ் வரும்போது அது அப்படியே ஆக்டிவாக ஆக ஆரம்பிச்சிடும். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கேன் பி ஸ்டடிட் அண்டர் 5 கேட்டகரி. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த 5 கேட்டகரியில் நம்ம படிக்கலாம். என்னெல்லாம்னா வைரஸ், ஃபங்கை, புரோட்டோசுவா, பாக்டீரியா, ஆல்கை. ஸோ இப்படி வந்து இதை படிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் அப்படின்னா வைரஸை பற்றி மட்டும் பார்க்கலாம். வைரஸ் இஸ் அ டைனினா ரொம்ப சின்னதுன்னு அர்த்தம். பார்ட்டிகல் மேட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் அண்ட் ப்ரோட்டீன். இந்த வைரஸ் எதால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா அதில் ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும். இந்த ரெண்டால் செய்யப்பட்டது தான் வைரஸ். தே ஆர் இன்டர்மீடியேட் பிட்வீன் லிவிங் அண்ட் நான் லிவிங். இது உயிரற்றதா உயிர் உள்ளதா அப்படின்னு பார்த்தா ரெண்டுத்துக்கும் நடுவில், லிவிங் அண்ட் நான் லிவிங்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் வைரஸ். வைரஸ் மீன்ஸ் பாய்சன் இன் லாட்டின். வைரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு லாட்டின் மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா பாய்சன் அர்த்தம். வைரஸஸ் ஆர் இன்ட்ராசெல்லுலர் ஆப்ளிகேட்டரி பேரசைட். இன்ட்ராசெல்லுலர்னால் செல்லுகளுக்கு உள்ள இருக்கும். பேரசைட் அப்படின்றது மற்ற உயிரினங்கள் மேலே வாழ்கிறது, தட் இஸ் பேரசைட் சொல்லுவோம். த ஸ்டடி ஆஃப் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி. இந்த வைரஸை பற்றின படிப்புக்கு என்ன பேர் அப்படின்னா வைராலஜி அப்படின்னு அர்த்தம். வைரஸஸ் ஆர் 10,000 times smaller than bacteria. பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை விட 10,000 மடங்கு சின்ன உயிரினம் தான் இந்த வைரஸ். வைரஸஸ் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். இதுக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்குது. தே கேன் பி ராட் ஷேப்டு, ஸ்பெரிக்கல் ஆர் ஆஃப் அதர் ஷேப்ஸ். ராட் ஷேப்பில் இருக்கும், ஸ்பெரிக்கல்ன்றது ரவுண்டு, ராடுன்றது ஒரு சிலிண்டர் மாதிரியான அந்த ஷேப்பில். இன்னும் நிறைய ஷேப்ஸ்லையும் இந்த வைரஸ் வந்து இருக்குது. வைரஸுடைய ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க பாருங்கள். வைரஸ் கண்டெய்ன்ஸ் அ கோர், டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ. அது ஒரு கோர் இருக்கும், அந்த கோருக்குள்ளே ஒன்று டிஎன்ஏ இருக்கும் இல்லைனா ஆர்என்ஏ இருக்கும். சரௌண்டட் தட் கோர் இஸ் அ ப்ரோட்டீன் கோட். அந்த டிஎன்ஏவையோ அந்த ஆர்என்ஏவையோ சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் வந்து இருக்கும். In some viruses, the protein coat is covered by an envelope made up of proteins, lipids and carbohydrates. ஒரு சில வைரஸில் இந்த ப்ரோட்டீன் கோட் இருக்கும்னு சொன்னோமா, ஒரு சில வைரஸில் இந்த ப்ரோட்டீன் கோட்டை சுற்றி ஒரு என்வெலப் மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே ஒரு இது வந்து இருக்கும். அது எதால் செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ். இதனால் அந்த என்வெலப்ஸ் வந்து செய்யப்பட்டிருக்கும். என்வெலப்னா அதை சுற்றி இன்னொரு பகுதி, இன்னொரு லேயர். த என்வெலப் ஹேஸ் ஸ்பைக்ஸ் தட் ஹெல்ப் தி வைரஸ் பார்ட்டிகல்ஸ் அட்டாச் டு தி ஹோஸ்ட் செல்ஸ். ஹோஸ்ட் செல்ஸ்னால் எங்கே போய் இது வாழ போதோ, எந்த இடத்துல அது இருக்க போதோ அதான் ஹோஸ்ட் செல்லுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஹோஸ்ட் செல்லில் போய் இது ஒட்டிக்கணும் இல்லையா, பிடிச்சிக்கணும் இல்லையா கெட்டியா. அதனால் இந்த என்வெலப் மேல் லேயர் பார்த்தோம், டிஎன்ஏவை சுற்றி ப்ரோட்டீன் கோட்டு. அந்த ப்ரோட்டீன் கோட்டுக்கு மேலே இன்னொரு லேயர் இருக்குன்னு பார்த்தோம். அந்த லேயர் வந்து ஸ்பைக்ஸால் இருக்கும். ஸ்பைக்ஸ்னால் சின்ன சின்ன முள் மாதிரி இருக்கும். அந்த முள் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்பைக்ஸை வச்சு தான் இது போயிட்டு மற்ற உயிரினங்களை பிடிச்சிக்கிட்டு வாழுது. வைரஸ் ஷோஸ் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். வைரஸ்க்கு 2 கேரக்டர்ஸும் காட்டும். உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்ஸும் காட்டும், நான் லிவிங்க்கு இருக்கக்கூடிய கேரக்டர்ஸும் காட்டக்கூடிய திறனுடையது இந்த வைரஸ்.
ஸோ இங்கே பாக்டீரியோஃபேஜ், இன்ஃப்ளூயன்ஸா, டொபாக்கோ மொசைக் வைரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் வைரஸஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாக்டீரியோஃபேஜ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ நடுவில் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபேஜுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தா தெரியும் பாருங்கள். நடுவில் டிஎன்ஏ இருக்குது. டிஎன்ஏ சுற்றி இப்போது கேப்சிட் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா கோர் இருக்குது, அது ஷீத் இருக்குது நடுவில். தென் இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிற இந்த வைரஸுடைய ஷேப் வந்து ஸ்பெரிக்கல்ன்றது ரவுண்டு, அதான் ஸ்பெரிக்கல். சர்ஃபேஸ் ப்ரோட்டீன் அந்த ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்கும்னு படித்தோமா, ஸோ அது சர்ஃபேஸ் ப்ரோட்டீன். கேப்சிட் அதுக்குள்ளே ஆர்என்ஏ இருக்குது. இங்கே டிஎன்ஏ, பாக்டீரியோஃபேஜில் டிஎன்ஏ இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸாவில் ஆர்என்ஏ இருக்குது. தென் டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஹெலிக்கல் ஷேப்பில் இருக்குது, சுற்றி இருக்க மாதிரி இருக்குது. இங்கேயும் நமக்கு பார்த்திங்கன்னா ஆர்என்ஏ தான் இருக்குது. லிவிங் கேரக்டர்ஸ், இந்த வைரஸ் வந்து லிவிங் கேரக்டரும் காட்டும், நான் லிவிங் கேரக்டரும் பார்த்தோம்னு சொன்னோமா. அப்போ லிவிங் கேரக்டர் என்னெல்லாம் இது காட்டும் அப்படின்னா, தே ரெஸ்பான்ஸ் டு ஹீட், கெமிக்கல்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ். சூடு, ரேடியேஷன்ஸ், அலைகளுக்கு, தென் கெமிக்கல்ஸ்க்கு அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் இந்த வைரஸஸ். த ரீப்ரொடியூஸ் இன்சைட் தி ஹோஸ்ட் செல். அதோடைய இனத்தை வந்து பெருக்கக்கூடியது எங்கே போய் பெருக்கும், அதோடைய இனப்பெருக்கம் எங்கே நடக்கும் அப்படின்னா ஹோஸ்ட் செல்லில் தான். எங்கே போய் அது வாழுதோ அதுக்குள்ளே தான் அதோடைய ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் காப்பீஸ் ஆஃப் தெம்செல்ஸ். அதோடைய காப்பீஸ் அப்படியே பல மடங்கு அதால் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கூடிய திறன் வந்து அதுக்கு இருக்குது. தே ஷோ இர்ரிட்டபிலிட்டி. நமக்கு ஒரு மாதிரி அந்த ஒரு இரிட்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இது காட்டக்கூடியது. நான் லிவிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, தே ஆர் இன்ஆக்டிவ் அண்ட் ப்ரெசன்ட் ஃப்ரீலி இன் தி என்விரான்மெண்ட். ஏதாவது ஒரு ஹோஸ்ட், ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு மேலே அது சார்ந்து வாழுமா, அந்த மாதிரி எந்த உயிரினமோ அது சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, அது என்விரான்மெண்ட்டில் காற்றுலையோ வாட்டர்லையோ அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அது இன்ஆக்டிவாக தான் இருக்கும், அதாவது செயல் இழந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் அது இருக்கும். தே கேன் பி கிறிஸ்டலைஸ்ட் அண்ட் ஸ்டோர்ட் ஃபார் அ வெரி லாங் டைம் லைக் அதர் நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ். மற்ற உயிரற்ற பொருட்களை நம்ம எப்படி அதை கிறிஸ்டலைன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த வைரஸஸை கூட நம்ம கிறிஸ்டலைன்னா அப்படியே இப்போ சக்கரை எப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதுங்களையும் இந்த வைரஸஸையும் நம்ம என்ன பண்ண முடியும், கிறிஸ்டலைஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாளைக்கு இதை ஸ்டோர் பண்ணியும் நம்மளால் வச்சுக்க முடியும். த மெட்டபாலிக் மெஷினரி சைட்டோபிளாசம் இஸ் ஆப்சென்ட். நம்ம உடம்புல நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய அந்த சைட்டோபிளாசம் அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து இதுக்கு இல்லை. Viruses cause many diseases to plants, animals and human beings. ஸோ அனிமல்ஸ்க்கு, பிளான்ட்ஸ்க்கு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வைரஸ் வந்து நிறைய டிசீசஸ் வந்து கொடுக்குது. பாக்டீரியா அப்படின்னா என்னென்னா, பாக்டீரியா ஆர் சிங்கிள் செல்ட் ப்ரோகாரியோட்ஸ். சிங்கிள் செல், ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிரி தான் வந்து பாக்டீரியா. ப்ரோகாரியோட்ஸ் அப்படின்னா செல்லுக்குள்ளே நியூக்ளியை வந்து இருக்காது, நியூக்ளியஸ் இல்லாத ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் பாக்டீரியா. They are considered to be the first living organisms on earth. பூமியில் உருவான முதல் உயிரினம் அப்படின்னு பார்த்தா பாக்டீரியாஸ் தான். பாக்டீரியா ஆர் grouped under the kingdom Monera. இந்த பாக்டீரியாவை எந்த இதில் வந்து எந்த பொசிஷனில் வச்சுருக்காங்க நம்மளுடைய அனிமல் கிங்டம்லன்னு பார்த்தா மொனிரா அப்படிங்கிற ஒரு கிங்டம் கடியில் பாக்டீரியாஸ் வச்சுருக்காங்க. த ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா இஸ் கால் பாக்டீரியாலஜி. பாக்டீரியாவை பற்றி மட்டுமே தனியாக ஸ்பெஷலாக படிக்கிறீங்கன்னா அது பாக்டீரியாலஜி அப்படிங்கிறாங்க. த சைஸ் ஆஃப் பாக்டீரியா ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 மைக்ரோமீட்டர் டு 5 மைக்ரோமீட்டர்ஸ். அதோடைய அளவு சொல்கிறாங்க. 1 மைக்ரோமீட்டர்லேருந்து 5 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அதோடைய சைஸ் வந்து இருக்கும். பாக்டீரியா ஆர் ஆஃப் 2 டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ரெஸ்பிரேஷன். சுவாசிக்கக்கூடிய நிலையை வச்சு பாக்டீரியாவை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஏரோபிக் பாக்டீரியா, இன்னொன்று வந்து அனேரோபிக் பாக்டீரியா. ஏரோபிக் அப்படின்னாவே ஏர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெக்வயர்ஸ் ஆக்சிஜன், கண்டிப்பாக அதுக்கு காற்று வேணும் சுவாசிக்கிறதுக்கு. அனேரோபிக் அப்படின்னும் போது ஆக்சிஜன் அதுக்கு தேவைப்படாது சுவாசிக்கும் போது. செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியா. இப்போ பாக்டீரியா ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கு, நியூக்ளியஸ் இல்லாத செல்லால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி படித்தோமா. அப்போ அதோடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, த பாக்டீரியம் ஹேஸ் அன் அவுட்டர் கவரிங் நோன் ஆஸ் செல் வால். அதை சுற்றி செல் வால் அப்படின்றது இருக்கும். வெளிப்புறமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு செல் வால் இருக்குது. நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை அ நியூக்ளியாய்ட் வித்தவுட் நியூக்ளியர் மெம்பரேன். அதுக்கு நியூக்ளியர் மெட்டீரியல் இருக்குது, ஆனால் நியூக்ளியர் இல்லைன்னு படித்தோம். நியூக்ளியர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா நியூக்ளியாய்டு மாதிரி இருக்குது. அதில் வந்து நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. அந்த நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரைன் வந்து கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது அப்படியே இருக்கும், நியூக்ளியர் மெம்பரைன் இல்லாமல் அப்படியே இருக்கும், ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ கால்டு பிளாஸ்மிட் இஸ் ப்ரெசென்ட் இது சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ன்றது என்னது, அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இடத்தால் ஃபில்லாக இருக்கக்கூடிய அந்த லிக்விட் தான் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த சைட்டோபிளாசமில் எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோமல் டிஎன்ஏ வந்து இதில் இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய குரோமோசோமல் டிஎன்ஏக்கு என்ன பேருன்னா பிளாஸ்மிட் அப்படிங்கிறோம்.
Protein synthesis is carried out by 70S ribosomes. Protein synthesis தன்னுடைய உயிர் வாழ்றதுக்கு தேவையான அந்த விஷயங்கள் வந்து எதால நடக்குது அப்படின்னா 70S அப்படிங்கிற ரைபோசோம்ஸால தான் இந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்குது. அதர் செல் ஆர்கனல்ஸ், இந்த தவிர இந்த குரோமோசோமல் டிஎன்ஏ தவிர நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை தவிர வேறு என்னெல்லாம் செல் ஆர்கனல்ஸ் இருக்குது. செல் ஆர்கனல்ஸ் அப்படின்னா செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸு, பொருட்கள் சொல்லுவோமா, அதுதான் செல் ஆர்கனல்ஸ். என்னெல்லாம் இருக்கும்னா மைட்டோகாண்ட்ரியா, கால்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் வந்து இந்த பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இருக்குது இல்லை ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த செல் ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா, கால்கை பாடி, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இதெல்லாம் வந்து பாக்டீரியல் செல்லுக்குள்ளே இல்லை. ஃப்ளாஜெல்லா எய்ட்ஸ் இன் லோகோமோஷன். இது எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிற ஒரு அந்த பிக்சரில் காட்டியிருப்பாங்க பாருங்கள். ஃப்ளாஜெல்லா அப்படின்னு சும்மா ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது நகர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. எய்ட்ஸ் இன் லோக்கோமோஷன் சொல்லியிருக்காங்க. லோக்கோமோஷனை நகர்றதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னா ஃப்ளாஜெல்லா அப்படிங்கிற பார்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. பாக்டீரியா ஆர் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு த ஷேப் ஆஃப் தேர் செல்ஸ். பாக்டீரியாவை இப்போது தன்னுடைய செல்ஸுடைய ஷேப்பை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து பாக்டீரியாவை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம், ஆனாரோபிக், ஏரோபிக் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதே பாக்டீரியாவை ஷேப்பை வச்சு, அது என்னெல்லாம் ஷேப் இருக்கோ அதை வச்சு பிரிச்சிருக்காங்க பாருங்கள். பெசிலை அப்படிங்கிற பாக்டீரியா அப்படியே நம்ம பிக்சரில் பார்த்துக்கோங்க. அதை பெசிலை அப்படிங்கிற பாக்டீரியா எப்படி இருக்கும்னா ராட் ஷேப்பில் இருக்கும். ஸோ ராட் ஷேப்டு பாக்டீரியாவை பெசிலை சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பெசிலஸ் ஆந்த்ராசிஸ். இது 1 வேர்ட்ஸில் கேட்பாங்க. தென் ஸ்பைரில்லா, 3 மார்க்ஸ் கொஷின்ஸ், 4 மார்க்ஸ் கொஷின், 5 மார்க்ஸ் கொஷின்ஸ்லாம் கூட இதை வந்து கேட்பாங்க. தென் ஸ்பைரில்லான்றது ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியா. ஸ்பைரல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஸ்பைரல் ஷேப்டு பாக்டீரியான்னு சொல்கிறது தான் வந்து ஸ்பைரில்லா அப்படிங்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. தென் காக்கை அப்படின்றது ஸ்பெரிக்கல் ஆர் பால் ஷேப், ரவுண்டாக பால் மாதிரி இருக்கும் பார்க்குறது. ஸ்பெரிக்கல்ன்றது ரவுண்டு தானே. ஸோ பால் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கு காக்கை அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. தே கேன் ஸ்டிக் டுகெதர் இன் பேர்ஸ். ரெண்டாக ஒட்டிக்குமா. டிப்ளோகாக்கஸ், அந்த மாதிரி 2 காக்கை ஒன்றா ஒட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிப்ளோகாக்கஸ் அப்படிங்கிறோம். ஆர் ஃபார்ம் அ செயின். இது அப்படியே ஒன்றுனா ஒட்டி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ மணி நம்ம கொத்தா எப்படி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி செயின் மாதிரி இருக்குது அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். ஆர் அக்கர் இன் பஞ்சஸ், இல்லைன்னா அப்படியே ஒன்றா மொத்தமாக பஞ்சாக இருக்கும், அப்படியே ஒரு குரூப்பாக இருக்கும். அந்த மாதிரி குரூப்பாக இருந்துச்சு காக்கைஸ் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டஃபிலோகாக்கஸ் அப்படின்றோம். தென் விப்ரியோன்றது கமா ஷேப்டு பாக்டீரியா. கமா மாதிரியே இருக்கும் பார்க்குது, நம்ம கமா போடுறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுக்கு கமா ஷேப்டு பாக்டீரியா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து விப்ரியோ காலரா. தென் பாக்டீரியாஸ் ஆர் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு தி நம்பர் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃப்ளாஜெல்லா. ஃப்ளாஜெல்லான்னு ஒன்று இருக்குது, த்ரெட் மாதிரி இருக்குது தன்னுடைய உடம்புல இல்லையா, அது எங்கே இருக்குது, எத்தனை இருக்குது, இதை வச்சு பாக்டீரியாவை வந்து மறுபடியும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. நம்பர் அப்படின்னா எத்தனை இருக்குது, அரேஞ்ச்மெண்ட்னா அது எங்கே பொருந்திருக்கு அந்த பாக்டீரியாவுடைய செல்லில் அப்படின்றத வச்சு மறுபடியும் இதை பிரிக்கிறாங்க, பாக்டீரியாஸை பிரிக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பிரிக்கிறாங்கன்னா ரெஸ்பிரேஷனை வச்சு பிரிக்கிறோம், ஷேப்ஸை வச்சு பிரிக்கிறோம், தென் ஃப்ளாஜெல்லாவை வச்சு நம்ம பாக்டீரியாவை பிரிச்சிருக்கோம். ஸோ அதோடைய என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். மோனோட்ரிக்கஸ். மோனோ அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ மோனோட்ரிக்கஸ் அப்படின்றது சிங்கிள் ஃப்ளாஜெல்லா அட் தி எண்டு, ஏதாச்சும் ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து மோனோட்ரிக்கஸ் அப்படின்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நமக்கு விப்ரியோ காலரா. ஏற்கனவே விப்ரியோ காலரா நமக்கு எதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம், அந்த ஷேப்பில் பிரிக்கும் போது விப்ரியோ அப்படிங்கிற அந்த பாக்டீரியா வகைகளுக்கு இந்த விப்ரியோ காலரா பார்த்துருக்கோம். ஒருவேளை இது 2 மேட்ச் பண்ணி கூட நமக்கு 1 வேர்ட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தென் லோபோட்ரிக்கஸ் அப்படின்றது ஸ்டஃப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அட் 1 end, ஒரே ஒரு எண்டில் மட்டும் அப்படியே கொத்தாக இருக்கும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லோஃபோட்ரிக்கஸ் பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறோம். தென் ஆம்ஃபிட்ரிக்கஸ் அப்படின்னு டஃப் ஆஃப் ஃப்ளாஜெல்லா அட் போத் எண்ட்ஸ். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா கொத்தா, இந்த பக்கமும் ஒரு கொத்து ஃப்ளாஜெல்லாஸ் இருக்கும், அந்த பக்கமும் ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ளாஜெல்லாஸ் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ரோடோஸ்பைரிலம் ருப்ரியம் அப்படிங்கிற பாக்டீரியா வந்து இந்த 2 எண்ட்லேயும் கொத்தா ஃப்ளாஜெல்லாஸ் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஆம்ஃபிட்ரிக்கஸ். ஸோ ஒரே ஒன்று இருக்குது, ஏதாச்சும் ஒரு எண்டில் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா இருந்தால் மோனோட்ரிக்கஸ். ஒரு கொத்து ஃப்ளாஜெல்லா வந்து ஏதாவது ஒரு எண்டில் மட்டும் இருக்குது அப்படின்னா அது லோஃபோட்ரிக்கஸ் பாக்டீரியா. 2 பக்கமும் கொத்தா 2 எண்ட்லேயும் கொத்தா அந்த ஃப்ளாஜெல்லாஸ் இருக்குது அப்படின்னா அது ஆம்ஃபிட்ரிக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். Peritrichous, flagellas all around. தன்னோட உடம்பை சுற்றியுமே ஃப்ளாஜெல்லா இருக்குது அப்படின்னா அது வந்து
Peritrichous அப்படின்றோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா E. coli பாக்டீரியா இது இந்த பெரிட்ரிகஸ்க்கு எக்ஸாம்பிள். தென் ஏட்ரைக்கஸ்னா ஏனாவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஏட்ரைக்கஸ் அப்படின்னா வித்தவுட் எனி ஃப்ளாஜெல்லாவே இல்லை அந்த மாதிரியான பாக்டீரியாஸ் இருக்குன்னா அது ஏட்ரைக்கஸ்ன்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து கொரின் பாக்டீரியம் டிப்திரே அப்படிங்கிற பாக்டீரியா வந்து ஏட்ரைக்கஸ் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். தென் பாக்டீரியாஸ் கெட் தேர் ஃபுட் இன் மெனி வேஸ். பாக்டீரியாஸ்க்கு தன்னுடைய ஃபுட் வந்து நிறைய வழிகளில் கிடைக்குது. ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியா மேக்ஸ் தேர் ஓன் ஃபுட். தன்னுடைய ஃபுட்டை தானே உற்பத்தி செய்யக்கூடிய பாக்டீரியாஸ் இருக்குது. அது வந்து சிந்தட்டிக் பாக்டீரியா. ஃபோட்டோசிந்தட்டிக்னா தன்னுடைய ஃபுட்டை தானே தயார் பண்ணிக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சயனோ பாக்டீரியா அப்படிங்கிற பாக்டீரியா வந்து ஃபோட்டோசிந்தட்டிக் பாக்டீரியாவுக்கு எக்ஸாம்பிள். பாக்டீரியா தட் லிவ் இன் ஹார்ஷ் என்விரான்மெண்ட் யூஸ் கெமிக்கல்ஸ். ஒரு சில பாக்டீரியாஸ் என்ன பண்ணும், ரொம்ப மோசமான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணிக்கும் டு ப்ரொடியூஸ் தேர் ஃபுட் இன்ஸ்டெட் ஆஃப் யூட்டிலைசிங் எனர்ஜி ஃப்ரம் தி சன்லேருந்து எனர்ஜி எடுத்து ஃபுட்டு செய்ய அங்கே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய ஃபுட்டை வந்து செஞ்சுக்கும். அது என்னன்னா இந்த ப்ராசஸ்க்கு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தன்னுடைய ஃபுட்டை செய்யக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா கீமோசிந்தசிஸ். அங்கே ஃபோட்டோசிந்தட்டிக் சொல்கிறோமா அந்த மாதிரி இது கீமோசிந்தசிஸ் அப்படின்னா கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தன்னுடைய ஃபுட்டை தான் செஞ்சுக்கிறது. என்னெல்லாம் கெமிக்கல்ஸ் அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்கன்னா அமோனியா, ஹைட்ரஜன் சல்ஃபைடு இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை அவங்க யூஸ் பண்ணி தன்னுடைய ஃபுட்டை தயார் பண்ணிக்கிறாங்க. சம் பாக்டீரியா எக்ஸிபிட் சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப். சிம்பயோட்டிக் அப்படின்னா நீ எனக்கு ஒன்று கொடுத்தா நான் உனக்கு ஒன்று கொடுப்பேன். தட் இஸ் சிம்பயோட்டிக். மியூச்சுவல் சொல்கிறோமா, அதுதான் சிம்பயோட்டிக் பாக்டீரியா, சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து E. coli. ஏற்கனவே நம்ம E. coli எதுக்கு பார்த்துருக்கோம், பெரிட்ரைக்கஸ் அப்படிங்கிற அந்த ஃப்ளாஜெல்லாவுடைய இதை வச்சு நம்ம அதுக்கு பார்த்துருக்கோம். ஸோ E. coli பாக்டீரியா வந்து பெரிட்ரைக்கஸ்க்கும் ஒரு எக்ஸாம்பிள், இந்த சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள். E. coli lives in the intestine of man. நம்மளுடைய குடல் சொல்லுவோமா, இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்கிறோம். ஸோ அந்த இன்டெஸ்டைன்ஸில் இந்த E. coli இருக்கும். நம்ம கிட்டேருந்து ஃபுட் அதை எடுத்துக்கும், அதுக்கிட்டேருந்து நமக்கு தேவையானதை கொடுக்கும். ஸோ ஷேரிங் மாதிரி சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் சொல்கிறோம். பாக்டீரியா ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன். அது தன்னுடைய இனம் எப்படி பெருக்கும் அப்படின்னா ஃபிஷனால் பெருக்கும். ஃபிஷன்னா அப்படியே பிரிஞ்சிடுறது. அதில் பைனரி ஃபிஷனும் இருக்குது, மல்டிபிள் ஃபிஷனும் இருக்குது. பைனரினா ரெண்டாக பிரியும், மல்டிபிள்னா பல பார்ட்ஸாக வந்து பிரிஞ்சிடும். தட் இஸ் மல்டிபிள் ஃபிஷன். ஸோ அதனுடைய ரீப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டாக இருக்குது, பைனரியாகவும் இருக்கும், மல்டிபிளாகவும் இருக்கும். ஃபங்கை இந்த இதில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபங்கை ஆர் அ குரூப் ஆஃப் யூகேரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் தட் லேக் குளோரோஃபில். ஃபங்கை அப்படின்றது ஒரு யூகேரியோட்டிக் ஆர்கானிசம். இதில் என்ன இருக்காதுன்னா குளோரோஃபில் இருக்காது. குளோரோஃபில் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா தன்னுடைய ஃபுட்டை தானே சமைச்சிக்கிறதுக்கு பிளான்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடிய அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட் தான் குளோரோஃபில் இல்லையா. ஸோ அது வந்து இல்லாத ஒரு உயிரினம் தான் வந்து ஃபங்கை. யூகேரியோட்டிக் அப்படின்றது என்னென்னா நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்ப்ரேன் இருக்கும். நம்ம பாக்டீரியாவுக்கு பார்த்தோம், நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்ப்ரேன் கிடையாதுன்னு பார்த்தோம், ப்ரோகேரியோட்டிக்னு சொல்லும். இங்கே வந்து யூகேரியோட்டிக் ஆர்கானிசம் தான் வந்து ஃபங்கை. they grow in dark environments. எங்கே ரொம்ப இருட்டான ஒரு சூழல் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஃபங்கை வந்து ஏற்படும். they may be either unicellular or multicellular. யூனிசெல்லுலராகவும் இருக்கும், மல்டிசெல்லுலராகவும் இருக்கும். ஒரே செல்லாலையும் செய்யப்பட்டிருக்கும், பல செல்களாலையும் வந்து இந்த ஃபங்கை அமைஞ்சிருக்கும். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் வந்து ஈஸ்ட்டு, மல்டிசெல்லுலார் எக்ஸாம்பிள் வந்து பென்சிலின் அப்படிங்கிற மெடிசன் எடுக்கக்கூடிய அந்த இதுதான் பெனிசிலியம். தே ஆர் ஃபவுண்ட் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேபிடேட்ஸ். ஹேபிடேட்ஸ்ன்றது வாழிடம் சொல்கிறோம். எல்லா வகையான வாழிடத்துலையும், மலைப்பகுதியோ காடோ டெசர்ட்டோ வாட் எவர் இட் இஸ், அந்த மாதிரியான எல்லா ஹேபிடேட்ஸ்லையும் இருக்கக்கூடியது இந்த ஃபங்கை. தே ஆர் இன்க்ளூடட் அண்டர் கிங்டம் ஃபங்கை. கிங்டம்ஸ்ன்னு பிரிக்கும் போது இந்த எந்த கிங்டம் கீழே இதை கொண்டு வராங்கன்னா ஃபங்கை அப்படிங்கிற ஒரு கிங்டம் கடியில் இதை கொண்டு வராங்க. த ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால் மைக்காலஜி. ஃபங்கையை பற்றி மட்டுமே ஸ்பெஷலாக எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்டடீஸ்க்கு பேர் வந்து மைக்காலஜி. சம் ஃபங்கை ஆர் மேக்ரோஸ்கோபிக். சில ஃபங்கை எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண்ணுக்கு நேக்கடான கண்ணுக்கு ஈஸியாக தெரியும். மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் இது மேக்ரோஸ்கோபிக்னும் போது நம்மளோட ஆர்டினரி கண்களால் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் ஆர்டினரி கண்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறக்கூடிய ஒரு ஃபங்கை என்னன்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம், காளான்னு சொல்கிறோம். அது வந்து நமக்கு மேக்ரோஸ்கோபிக்கான ஒரு ஃபங்கை. There are around 70,000 species of fungi. 70,000 வகையான ஃபங்கை வந்து இருக்குது உலகத்தில். Here we will study about yeast, which is a unicellular fungi. இங்கே நம்ம லெசனில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் அப்படிங்கிற அந்த யூனிசெல்லுலார் ஃபங்கையை பற்றி கொடுத்துருக்காங்க, படிக்கலாம்.
செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈஸ்ட், அந்த ஈஸ்டுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, ஈஸ்ட் ஆர் ஃபவுண்ட் ஃப்ரீலி இன் தி அட்மாஸ்ஃபியர், காற்றுல. அட்மாஸ்ஃபியர் என்னும்போது காற்றுல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ காற்றுல ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் தான் வந்து ஈஸ்ட், ஃபங்கை தான் வந்து ஈஸ்ட். ஈஸ்ட் க்ரோஸ் இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் மீடியா கண்டெய்னிங் சுகர். எந்த வகையான மீடியாவில் இருந்தால், எந்த வகையான பொருளாக இருந்தாலும் சரி, அதில் சுகர் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஈஸ்ட் வந்து வளரக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது. த செல் இஸ் ஓவாய்ட் இன் ஷேப். ஓவாய்ட்னா அந்த முட்டை ஷேப்பில், ஓவல் ஷேப்பில் சொல்லுமா. ஸோ அந்த மாதிரியான ஷேப்பில் இருக்கக்கூடிய செல் தான் வந்து ஈஸ்ட். கண்டெய்னிங் செல் வால் அண்ட் நியூக்ளியஸ். இதுக்கு செல் வால் இருக்குது. செல் வால்ன்றது வெளியே அவுட்டரில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து செல் வால் சொல்கிறோம். அண்ட் நியூக்ளியஸ்ன்றது சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி, அது வந்து நியூக்ளியஸ் சொல்கிறோம். த சைட்டோபிளாசம் இஸ் கிரானுலார் அண்ட் ஹேஸ் vacuoles, organelles அண்ட் glycogen அண்ட் ஆயில் குளோபுலஸ். சைட்டோபிளாசம்ன்றது அந்த செல் வாலுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த வெற்றிடம், அது வந்து சைட்டோபிளாசம் சொல்கிறோம். அது ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி இருக்கும். அது வந்து கிரானுலார். அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா வேக்யூல் இருக்கும். வேக்யூல்ன்றது ஒரு துளை, ஓட்டை, எம்டி பிளேஸ், அதுதான் வேக்யூல் சொல்கிறோம். ஆர்கனல்ஸ்ன்றது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள், மைட்டோகாண்ட்ரியா, கால்கை பாடிஸ் அதெல்லாம் சொல்கிறோமா, அதுதான் வந்து ஆர்கனல்ஸ். அண்ட் கிளைக்கோஜன் அப்படிங்கிறது இருக்குது, அது ஒரு ஆயில் குளோபுலஸ். ஈஸ்ட் எய்ட்ஸ் இன் ஃபெர்மெண்டேஷன். இந்த ஈஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, இங்கே எய்ட்ஸ்னும் போது ஹெல்ப் பண்ணுறது. ஈஸ்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வித் த ஹெல்ப் ஆஃப் என்சைம் ஜைமேஸ். ஏன் வந்து ஃபெர்மெண்டேஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து அதில் இருக்கிறதுனால ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு அது யூஸ் ஆகுது. இங்கே ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இப்போ மாவெல்லாம் புளிக்கணும், தயிர் புளிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வந்து நம்ம ஃபெர்மெண்டேஷன் சொல்கிறோம். ஸோ அது ஃபெர்மெண்டேஷன் எதை வச்சு பண்ணுது அப்படின்னா, என்சைம் ஜைமேஸ் அப்படிங்கிற என்சைமை வச்சு தான் அது பண்ணுது. இட் ரெஸ்பயர்ஸ் anaerobically and reproduces by budding. அதோட ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்குன்னா, ஆக்சிஜன் இல்லாத ரெஸ்பிரேஷன் அது பண்ணுது. anaerobically அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாத ரெஸ்பிரேஷன் அது மேற்கொள்ளுது. ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுதுன்னா பட்டிங்ன்றது தன்னுடைய உடம்புலேருந்து அப்படியே தனியாக ஒரு பகுதி மாதிரி வளர்ந்து வந்து அது தனியாக பிரிஞ்சு போயிடும். தட் இஸ் பட்டிங். Then algae. Algae are very simple plant like eukaryotic organism. ஏற்கனவே யூகேரியோட்டிக்னா என்னென்னு பார்த்தோம், நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது அப்படின்னா அதை வந்து யூகேரியோட்டிக் சொல்கிறோம். ஆல்கேன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு பிளான்ட் ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆல்கே. தே ஆர் ஃபவுண்ட் இன் மாய்ஸ்ட் ஹேபிடேட்ஸ். எங்கெல்லாம் இந்த ஆல்கே இருக்கும் அப்படின்னா, எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கும், இங்கே மாய்ஸ்ட்னா ஈரப்பதம் இருக்கக்கூடிய ஹேபிடேட்ஸில், வாழிடங்களில் இந்த ஆல்கேவை நம்மளால் பார்க்க முடியும். தே ஆர் ரிச் இன் குளோரோஃபில். இதில் குளோரோஃபில் அதிகமாக இருக்கும். ஃபங்கையில் வந்து குளோரோஃபில் இல்லைன்னு படித்தோம், லேக் குளோரோஃபில்னு படித்தோம். ஆனால் இது வந்து ரிச் இன் குளோரோஃபில் பார்க்குறோம். இதில் க்ரீன் பிக்மெண்ட் இருக்குது. அண்ட் கேன் பி சீன் ஆஸ் தின் ஃபிலிம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். கடல்கள், குளம், ஏரிகள் அந்த மாதிரியான இடங்களில் போய் பார்த்தா அது மேலே அப்படியே பாசி மாதிரி படிஞ்சிருக்கும், க்ரீன் கலரில் தெரியும் இல்லைங்களா, அதுதான் வந்து ஆல்கே. therefore they are known as grass of water. இந்த நீர் பகுதிகளில் மேலே க்ரீனாக தெரியறதுனால தான் இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா grass of water அப்படின்னு சொல்கிறாங்க, தண்ணியுடைய பில் அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஆட்டோட்ராஃபிக்னா தன்னுடைய ஃபுட்டை அதே சமைச்சிக்கும். ஏன்னா அதில் குளோரோஃபில் இருக்கு இல்லையா, அந்த பிக்மெண்ட் இருக்கிறதுனால தானே சமைச்சிக்கும். அண்ட் தே ப்ரொடியூஸ் தேர் ஓன் ஃபுட் வித் தி ஹெல்ப் ஆஃப் குளோரோபிளாஸ்ட். எதை வச்சு தன்னுடைய ஃபுட்டை அது சமைச்சிக்குது அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு இதை வச்சு தான் சமைச்சிக்குது. அந்த குளோரோபிளாஸ்ட்டில் குளோரோஃபில் இருக்கும், க்ரீன் பிக்மெண்ட் இருக்கும். குளோரோபிளாஸ்ட் கண்டெய்ன்ஸ் குளோரோஃபில், க்ரீன் பிக்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த குளோரோஃபில் இருந்தால் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஃபோட்டோசிந்தசிஸ்ன்றது தன்னோட ஃபுட்டை தானே சன்னுடைய ரேஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சமைச்சிக்கிறது தான் ஃபோட்டோசிந்தசிஸ். த ஸ்டடி ஆஃப் ஆல்கே இஸ் கால்ட் algology இல்லைனா phycology. phycologyனாலும் algologyனாலும் ஒன்று தான். அல்காவை பற்றி படிக்கக்கூடிய ஸ்டடீஸுடைய ஸ்பெஷலாக படிக்கக்கூடிய ஸ்டடீஸ் பேர் வந்து algology ஆர் phycology. சைஸ் வேரிஸ் ஃப்ரம் 1 micron to 50 meter. அதோடைய சைஸ், இந்த அல்கேவுடைய சைஸ் எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா 1 மைக்ரான்லேருந்து 50 மீட்டர் அளவுக்கு அதோடைய சைஸ் வந்து இருக்கும். அல்கா மேபி யூனிசெல்லுலர்னா ஒரே ஒரு செய்யால் செய்யப்பட்டிருக்கக்கூடியது. அண்ட் மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் பார்க்க முடியக்கூடியது. அந்த மாதிரியான ஆல்கேஸும் இருக்குது. இல்லைனா மல்டி செல்லுலர் மேக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம்ஸும் இருக்குது. ஆல்கேவும் இருக்குது. மல்டி செல்லுலர் வந்து பல செல்களால் செய்யப்பட்டிருக்கிறது. மேக்ரோஸ்கோபிக் அப்படின்றது நம்மளுடைய நேக்கெட் கண்ணாலேயே அது பார்க்க முடியும் அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஆல்கேவும் இருக்குது. மைக்ரோஸ்கோபிக் யூனிசெல்லுலர் அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள் வந்து கிளமைடோமோனஸ். மல்டி செல்லுலர் மேக்ரோஸ்கோபிக் உண்டான எக்ஸாம்பிள் ஆல்கே வந்து சர்காசம் அப்படிங்கிற ஒரு ஆல்கே. யூனிசெல்லுலர் ஆல்கே எக்ஸிபிட்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷேப். இந்த யூனிசெல்லுலர் ஆல்கேன்னு ஒன்று படித்தோம் இல்லையா, ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆல்கே. இது வந்து நிறைய ஷேப்ஸில் இருக்குது. என்னெல்லாம் ஷேப்ஸில் இருக்குன்னா ஸ்பெரிக்கல் ஷேப் இருக்குது, ராட் ஷேப் இருக்குது, ஸ்பிண்டல் ஷேப் இருக்குது.
ஸ்பெரிக்கல்னால் ரவுண்டு, ராடுனா நீளமாக இருக்கும், ஸ்பிண்டல்னாலும் அது ஒரு மாதிரி அந்த சுருள் மாதிரி வந்திருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். வேறஸ் மல்டிசெல்லுலர் ஆல்கே ஆர் இந்த ஃபார்ம் ஆஃப் ஃபிலமெண்ட்ஸ் அண்ட் பிரான்ச்சஸ். மல்டிசெல்லுலர் ஆல்கேஸ் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் எப்படி அப்படியே சைடில் பிரான்ச்சஸ்லாம் வந்திருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மல்டிசெல்லுலர் ஆல்கேஸ் இருக்கும். இந்த செக்ஷன் வில் ஸ்டடி அபவுட் யூனிசெல்லுலர் ஆல்கே கிளமைடோமோனஸ். இங்கே நமக்கு கிளமைடோமோனஸை பற்றி கொடுத்துருக்காங்க. செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிளமைடோமோனஸ். கிளமைடோமோனஸ் இஸ் அ சிம்பிள் யூனிசெல்லுலர் மொட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கே. இங்கே மொட்டைல் அப்படின்னா நகரக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ கிளமைடோமோனஸ் எப்படி இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும், யூனிசெல்லுலர் ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கிறது. மொட்டைல் ஃப்ரெஷ் வாட்டர் ஆல்கஹால். மொட்டைல்னா நகரக்கூடிய, ஃப்ரெஷ் வாட்டரில் வளரக்கூடிய ஆல்கே தான் இந்த கிளமைடோமோனஸ். தே ஆர் ஓவல், ஸ்பெரிக்கல் ஆர் பைரிஃபார்ம் இன் ஷேப். ஓவலாக இருக்கும், முட்டை ஷேப்பில் இருக்கும். ஸ்பெரிக்கல்னால் ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில், பால் ஷேப்பில் இருக்கும். பைரிஃபார்ம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம பியர் ஆப்பிள் மாதிரியே ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்பில் வந்து பேரிக்காய் சொல்லுவோம், அந்த ஷேப்பில் இருக்கும். The pyriform, that is pear shape, அந்த பேரிக்காய் சொல்லுன்னா அதுதான் pyriform, is a common one found in ponds. இந்த pyriformல இருக்கக்கூடிய பேரிக்காய் ஷேப்பில் இருக்கக்கூடிய இந்த கிளமைடோமோனஸ் எங்கெல்லாம் இருக்கும்னா ponds, ditches on water tanks, தண்ணி டேங்கில், சாக்கடைங்களில், அப்புறம் குளங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளமைடோமோனஸ் இருக்கும். They have a narrow anterior end and a broad posterior end. narrow அப்படின்னா குறுகலான இருக்கும், anteriorனா மேல் பகுதி பார்த்திங்கன்னா குறுகலாக இருக்கும், கீழ்ப்பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே விரிஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ப்ராட்ன்றது ரொம்ப அகலமாக இருக்கும், அகலமாக இருக்கக்கூடிய கீழ்ப்பகுதி, போஸ்டீரியர்ன்றது கீழ்ப்பகுதி. பேரிக்காய் அப்படி தானே இருக்கும், மேலே வந்து சின்னதாக இருக்கும், அப்படியே கீழே இறங்கி வரும்போது அது ரொம்ப ப்ராடாக தெரியும் இல்லையா, ஸோ அந்த ஷேப்பில் இருக்கும். த செல் இஸ் சரௌண்டட் பை அ தின் அண்ட் ஃபர்ம் செல் வால் மேட் ஆஃப் செல்லுலோஸ். இந்த கிளமைடோமோனஸ் யூனிசெல்லுலர் பார்த்தோமா, அப்போ இந்த செல்லை சுற்றி ஒரு லேயர் இருக்குது, அந்த லேயர் வந்து என்னென்னா செல் வால்னு சொல்கிறோம். அந்த செல் வால் எதால் செய்யப்பட்டிருக்குன்னா செல்லுலோஸ் அப்படிங்கிறதால செய்யப்பட்டிருக்கு. த சைட்டோபிளாசம் இஸ் சீன் இன் பிட்வீன் த செல் மெம்ப்ரேன் அண்ட் த குளோரோபிளாஸ்ட். செல் மெம்ப்ரேனுக்கும், செல் மெம்ப்ரேன்றது அவுட்டர் லேயர், ஸோ அந்த செல் மெம்ப்ரேனுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்னு ஒன்று இருக்குது, அதில் தான் குளோரோஃபில் இருக்குதுன்னு படித்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த குளோரோபிளாஸ்ட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய வெற்றிடம் தான் வந்து நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். The cell contains large dark nucleus lying inside the cavity of the cup-shaped chloroplast. cup ஷேப்பில் இருக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட்டுக்கு உள்ளே தான் வந்து நியூக்ளியஸ் இருக்குது. The anterior part of the cell bears two flagella. anteriorனா மேலேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மேல் பகுதியில், இந்த கிளமைடோமோனஸுடைய மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா 2 flagella இருக்கும், நூல் மாதிரியான ஒரு விஷயம் flagella இருக்கும், which helps in locomotion. இந்த flagella எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது நகரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் தான் வந்து flagella. 2 contractile vacuoles are seen at the base of each flagellum. அந்த ஒவ்வொரு ஃப்ளாஜெல்லான்னும் போது என்ன படித்தோம், அந்த த்ரெட் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர், நகரத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். அதுக்கு கீழே அடியில் பார்த்திங்கன்னா 2 வேக்யூல் இருக்கும். வேக்யூல்ன்றது வெற்றிடம் இல்லையா, ஸோ 2 வேக்யூல் வந்து அதோடைய பேஸில், அந்த ஃப்ளாஜெல்லமுடைய பேஸில் இருக்கும். The anterior side of the chloroplast contains a tiny red colored eye spot. இந்த மேல் பகுதியில், ஆன்டீரியர் சைடு, குளோரோபிளாஸ்டுடைய மேல் பகுதியில், குளோரோபிளாஸ்டுக்குள்ளே தான் நியூக்ளியஸ் இருக்குன்னு படித்தோம். அதே குளோரோபிளாஸ்டுடைய மேலே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஐ ஸ்பாட் மாதிரி இருக்கும். கிளமைடோமோனஸ் எக்ஸிபிட் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். எப்படி வந்து இது தன்னுடைய இனத்தை பெருக்கும் அப்படின்னா செக்ஷுவல் முறையிலையும் பெருக்கும், ஏசெக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷனும் இதில் வந்து நடக்கும். Then protozoa. Protozoan in Greek, protos means first. protozoan அப்படின்றது ரெண்டாக பிரிக்கிறாங்க, புரோட்டோவாவும் ஜுவானாவும் பிரிக்கிறாங்க. புரோட்டோ அப்படின்னா கிரீக்க மொழியில் ஃபஸ்ட்டுன்னு அர்த்தம், ஜுவன் அப்படின்னா அனிமல், ஸோ ஃபஸ்ட் அனிமல் அப்படின்னு அர்த்தம். இஸ் அ சிங்கிள் செல்ட் யூகேரியோட். ஏற்கனவே யூகேரியோட்னா என்ன, நியூக்ளியஸை சுற்றி நியூக்ளியர் மெம்பரேன் இருந்தால் அதுதான் வந்து யூகேரியோட் சொல்கிறோம். ஸோ இந்த புரோட்டோசுவன் அப்படின்றது என்னென்னா ஒரு அனிமல், சிங்கிள் செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனிமல். They are included under the kingdom Protista. எந்த கிங்டம் அடியில் இந்த Protozoa வருதுன்னா Protista அப்படிங்கிற கிங்டமில் இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. The study of Protozoa is called Protozoology. Protozoa பற்றி படிக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு இது என்னென்னா ஸ்டடீஸ் என்னென்னா Protozoology அப்படிங்கிறாங்க. They are found in ponds, oceans, in moist soil and in cells and tissues of plants and animals causing diseases. இந்த Protozoan எங்கெல்லாம் இருக்கும்னா குளங்கள், பெருங்கடல்கள், தென் ஈரமாக இருக்கக்கூடிய சாயில், மாய்ஸ்ட் சாயில்னால் ஈரமாக இருக்கக்கூடிய சாயில், செல்ஸில், நம்மளோட டிஷ்யூஸில்,
அனிமல்ஸில், பிளான்ஸில் இது எல்லாத்துலேயுமே இது இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸை வந்து உருவாக்குது, நோய்களை உருவாக்குது மனிதர்களுக்கு எல்லாத்துக்குமே. த ரேஞ்ச் ஃப்ரம் 2 to 200 மைக்ரான். அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்கும்னா 2லேருந்து 200 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. புரோட்டோசோவன்ஸ் ஹாவ் ஸ்பெஷலைஸ்ட் ஆர்கனல்ஸ். இந்த புரோட்டோசோவன்ஸில் ஸ்பெஷலான ஆர்கனல்ஸ், அதாவது செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த செல் ஸ்ட்ரக்சர்ஸை தான் வந்து ஆர்கனல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷலான ஆர்கனல்ஸ் வந்து இந்த புரோட்டோசோவாவில் இருக்குது. தீஸ் ஆர்கனல்ஸ் ஆர் யூஸ்ட் ஃபார் மூமெண்ட், ஃபீடிங் அண்ட் அதர் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா மூவ் பண்ணுறதுக்கு, நகர்றதுக்கு, ஃபீட் பண்ணுறதுக்குன்னா சாப்பிட்றதுக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கும் இந்த ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆர்கனல்ஸ் வந்து யூஸ் ஆகுது. த டைப் ஆஃப் புரோட்டோசோவன்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். Ciliates அப்படின்னா என்னென்னா presence of cilia for locomotion. ஒரு வேளை இந்த புரோட்டோசோவாவில் சீலியா, இப்போ நம்ம அதில் ஃப்ளாஜெல்லான்னு பார்த்தோம், நகரத்துக்கு யூஸ் ஆன ஒரு ஸ்ட்ரக்சர் பார்த்தோமா, அது மாதிரி இதில் வந்து சீலியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து சீலியேட்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பேரமிஷியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசோவா. தென் ஃப்ளாஜெலேட்ஸ், presence of flagella for locomotion. ஒரு வேளை ஃப்ளாஜெல்லா இருக்குது இது மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த மாதிரியான புரோட்டோசோவனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃப்ளாஜெலேட்ஸ்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து யூக்ளினா. இந்த கீழே உங்களுக்கு பிக்சரில் கொடுத்துருக்காங்க, பேரமிஷியம், யூக்ளினான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தென் சூடோபோட்ஸ். சூடோ அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு அர்த்தம், இல்லாததை இல்லை அப்படின்றத சூடோ. presence of pseudopodia for locomotion. சூடோபோடியா அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும் நகரத்துக்காக. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அமீபான்றது ஒரு சூடோபோட்ஸ். தென் ஸ்போரோசோவன்ஸ் அப்படின்னு இன்னொரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அது வந்து பேராசைட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. பேராசைட்ஸ்ன்றது மற்ற உயிரினங்களில் சார்ந்து வாழ்கிறத வந்து பேராசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பேராசைட் வகைகளை சார்ந்த புரோட்டோசோவன் பார்த்திங்கன்னா ஸ்போரோசோவன்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பிளாஸ்மோடியம். செல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டோசோவா. இங்கே நமக்கு புரோட்டோசோவாவில் அமீபாவை எக்ஸாம்பிளாக இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. அமீபா இஸ் a unicellular microscopic organisms. ஒரே ஒரு செல்லால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மைக்ரோஸ்கோப்பால் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் தான் அமீபா. இட் இஸ் ஃபவுண்ட் இன் பாண்ட்ஸ். குளங்களில் இதை நம்மளால் பார்க்க முடியும். அமீபா இஸ் irregular in shape. அமீபாக்குன்னு ஒரு ஷேப் இருக்குன்னா இல்லை, அது எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கும். இட் ஹேஸ் செல் மெம்ப்ரெயின். அமீபாக்கு என்னெல்லாம் இருக்கும்னா செல் மெம்ப்ரெயின் இருக்கும், சைட்டோபிளாசம் இருக்கும், அண்ட் நியூக்ளியஸ் இருக்கும். இட் இஸ் அ புரோட்டோசோவா தட் மூவ்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் சூடோபோடியா. சூடோபோடியா ஏற்கனவே நம்ம சொன்னோம். சூடோன்னா ஃபால்ஸ், போடியா அப்படின்னா ஃபீட். அப்போது கால் மாதிரி இருக்கும் ஆனால் அது கால் கிடையாது, அதுதான் சூடோபோடியா. லாட்டினில் ஃபால்ஸ் ஃபீட்டுன்னு அர்த்தம் சூடோபோடியான்னா. சூடோபோடியா ஆர் தி எக்ஸ்டெண்டட் பார்ட் ஆஃப் தி செல் மெம்ப்ரெயின். இந்த செல் மெம்ப்ரெயின் வந்து அப்படியே கொஞ்சம் நீண்டு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து சூடோபோடியா அப்படிங்கிறோம். அதை வச்சு இது நகர்ந்துக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு கேட்ச் இட்ஸ் ப்ரே, ஆல்கா. இதோடைய ப்ரே, இந்த அமீபாவுடைய ப்ரே எதுன்னு பார்த்தா ஆல்கே. ஸோ அந்த ஆல்கேவை பிடிச்சு சாப்பிட்றதுக்கும் கூட இந்த சூடோபோடியா ஹெல்ப் பண்ணுது. த பாடி ஃப்ளோஸ் அரவுண்ட் தி ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் என்கல்ஃப்ஸ் இட் ஃபார்மிங் ஃபுட் வேக்யூல். இப்போது திடீர்னு ஒரு ஆல்கே வருது, அப்போ இது என்ன பண்ணோன்னா அந்த ஆல்கேவை சுற்றி தன்னுடைய பாடியை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு வேக்யூல் ஒன்று க்ரியேட் ஆகும். வேக்யூல்னால் வெற்றிடம் சொல்கிறோம். ஸோ அந்த வேக்யூலுக்குள்ளே தன்னுடைய ஃபுட்டை வந்து அதை எடுத்துக்கும். கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் ஆர் சீன் இன் தி சைட்டோபிளாசம் தட் ஹெல்ப்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன். இந்த கான்ட்ராக்டலான வேக்யூல்ஸும் வந்து தன்னுடைய சைட்டோபிளாசமில் இருக்கும். சைட்டோபிளாசம்ன்றது அந்த செல் மெம்ப்ரெயினுக்கும் அந்த நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தான் சைட்டோபிளாசம் சொல்கிறோம். ஸோ அந்த கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எக்ஸ்க்ரீஷன், சாப்பிட்டு முடிச்சு அந்த வேஸ்டேஜ்லாம் வெளியே வரதுக்கு யூஸ் ஆகுறது கான்ட்ராக்டல் வேக்யூல்ஸ். அமீபா ரீப்ரொடியூசஸ் பை மீன்ஸ் ஆஃப் ஃபிஷன் அண்ட் ஸ்போரோலேஷன். அமீபாவுடைய ரீப்ரொடக்ஷன் தன்னுடைய இனத்தை எப்படி அது பெருக்குதுன்னா ஃபிஷன்ன்றது பாட்டாக அப்படியே பீஸாக பிரிஞ்சு போகிறது தான் ஃபிஷன் சொல்கிறோம். ஸ்போரோலேஷன் அப்படின்னா ஸ்போர்ஸ் உருவாக்கிட்டு அதிலிருந்து உயிரினம் வந்துச்சு அப்படின்னா அது ஸ்போரோலேஷன் சொல்கிறோம். தென் ப்ரையான்ஸ். The word prion is derived from proteinaceous infectious particle. proteinaceous infectious particle அப்படிங்கிற அந்த இதில் இருந்து தான் ப்ரையான் அப்படிங்கிற வார்த்தையை வந்து கொண்டு வந்தாங்க. ப்ரையான்ஸ் ஹாவ் neither DNA nor RNA to transmit infection. இதுக்கு RNAவும் கிடையாது, DNAவும் கிடையாது தன்னுடைய இன்ஃபெக்ஷனை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு, நம்ம உடம்புல செலுத்துறதுக்கு. A prion is a muted form of a usually harmless protein. ப்ரோட்டீன் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாத அந்த ப்ரோட்டீன்லேருந்து மியூட் பண்ணி எடுத்துருக்கக்கூடியது தான் இந்த ப்ரையான் அப்படிங்கிற. மியூட்டட் அப்படின்னா தன்னுடைய நம்பரை குறைச்சியோ இல்லை தன்னுடைய நம்பரை வந்து அதிகரிச்சோ அதுலேருந்து சில சேஞ்சஸ் பண்ணுறது தான் அந்த மியூட்டட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரியான ஒரு யாருக்கும் இந்த பாதிப்பு ஏற்படுத்தாத ஒரு ப்ரோட்டீன்ஸ் தான் வந்து இந்த ப்ரையான். ப்ரையான்ஸ் காஸ் டிசீசஸ் பை அஃபெக்டிங் பிரெயின் ஆர் நியூட்ரல் டிஷ்யூஸ். இந்த ப்ரையான் என்ன பண்ணுது அப்படின்னா டிசீஸ் ஏற்படுத்துது. எதை அஃபெக்ட் பண்ணுது இந்த ப்ரையான் அப்படின்னா டேரெக்டாக மூளையையோ இல்லைனா நியூட்ரல் டிஷ்யூ, நியூரல் அப்படின்னா பிரெயினை சம்மந்தப்பட்ட அந்த செல்ஸ் டிஷ்யூஸை தான் வந்து இது மெயினாக தாக்கும் ப்ரையான்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா க்ரூட்ஸ்ஃபெல்ட்
ஜக்காப் டிசீஸ் அப்படின்னு ஒரு டிசீஸ் இருக்குது. அனதர் எக்ஸாம்பிள் வந்து குரு அசோசியேட்டட் வித் கேனிபாலிசம். இந்த 2 டிசீஸை வந்து இந்த ப்ரையான்ஸ் வந்து உருவாக்கும். இந்த க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜக்காப் டிசீஸ் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஸ்பான்டேனியஸாக உருவாக்கக்கூடிய, திடீர்னு உருவாக்கக்கூடிய ஒரு டிசீஸு. இது வந்து இன்ஹெரிட்டட் கிடையாது. இன்ஹெரிட்டடாகவும் இருக்கலாம், இல்லைனா இப்போ அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ஒரு பர்சனை நம்ம டச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்டேருந்து கான்டாக்ட் மூலியமாகவும் வரலாம். அப்படி இல்லைனா நம்ம ஏதோ ஒரு கறியோ ஏதோ ஒன்று சாப்பிட்றோம், மீட் அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்றோமா, அந்த மீட்டில் இந்த மாதிரியான டிசீஸ் இருக்குன்னா அதுலேருந்து நமக்கு வரக்கூடியது தான் இந்த க்ரூட்ஸ்ஃபெல்ட் ஜக்காப் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். இந்த குரு அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய ப்ரோட்டீனால் நமக்கு உருவாக்கக்கூடியது தான். இன்ஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய பிரெயினை பார்த்திங்கன்னா அந்த நியூ ஜெனீவா அப்படிங்கிற ஒரு பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இறந்தவங்களுடைய மூளையை வந்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபியூனரல் இது வந்து அவங்களுக்கு இருக்குது. நம்ம சம்பிரதாயங்கள் பண்ணுவோம் இல்லையா, இறந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் பண்ணுவோம், அந்த மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்து இறந்தவங்களுடைய பிரெயின் எடுத்து சாப்பிட்ருக்குறாங்க. அது மூலியமாக வரக்கூடிய டிசீஸ் தான் வந்து இந்த குரு கேனபாலிசம் அப்படிங்கிற வகையான ஒரு டிசீஸ். இது ரொம்ப ரேராக வரக்கூடிய ஒரு டிசீஸ் தான். Then virions. Virion is an entire virus particle consisting of an outer protein shell called as capsid and an inner core of nucleic acid, DNA or RNA. இது என்னென்னா ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் தான். இது வைரியான்னுது ஒரு வைரஸ் பார்ட்டிக்கல் தான். இதில் என்ன இருக்கும்னா வெளியே அவுட்டர் ப்ரோட்டீன் ஷெல் இருக்கும். அவுட்டரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஷெல்லாக இருக்கும். அந்த ப்ரோட்டீனால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அவுட்டர் ஷெல்லுக்கு என்ன பேருனா கேப்சிடுன்னு சொல்கிறோம். அப்புறம் அதுக்குள்ளே இன்னர் கோர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடை வந்து இன்னர் கோருன்னு சொல்கிறோம். அந்த இன்னர் கோரில் என்ன இருக்கும்னா RNA இல்லைனா DNA இருக்கும். If the virus is found outside the cell, extracellular, it is known as virion. நம்ம உடம்புல இருந்து வெளியே வந்து வைரஸ் இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்கிறோன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலார் அப்படி. இட் இஸ் நோன் அஸ் வைரியான். அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலாரை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா வைரியான் சொல்கிறோம். வைரியான் ஹேஸ் தி கெப்பாசிட்டி டு இன்ஃபெக்ட் தி லிவிங் டிஷ்யூ. இந்த வைரியன்ஸ் நம்ம உடம்பு விட்டு வெளியே இருக்கக்கூடிய அந்த வைரஸை தான் வந்து வைரியான் சொல்கிறோம். இந்த வைரியான்ஸ் வந்து உயிரோடு இருக்கக்கூடிய அந்த லிவிங் டிஷ்யூக்குள்ளே வரும்போது நோய்களை வந்து ஏற்படுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த வைரியான்ஸ்க்கு இருக்குது. ரைட் கார்னர் எண்டில் யூசஸ் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அங்கேருந்து பார்க்கலாம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ் சச் அஸ் மெடிசன், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி. சம் ஆஃப் தெம் ஆர் given below. ஸோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நமக்கு மெடிசன் ஃபீல்டில், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில், இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதில் ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெடிசன் ஃபீல்டில் பார்க்கலாம். வி ஆப்டைன் ஆன்டிபயோட்டிக் அண்ட் வெசைன்ஸ் ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். சில நோய்களுக்கு உண்டான மருந்துகள், அதுக்குண்டான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து நம்ம எடுக்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ், த வேர்ட் ஆன்டி மீன்ஸ் அகெயின்ஸ்ட். ஆன்டி அப்படின்னா அதுக்கு எதிர்க்கிறதுன்னு அர்த்தம். ஸோ எதிர்த்து நின்று போராடுறதுன்னா அது ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்கிறோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உயிரோடு இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்லேருந்து தான் எடுக்கிறாங்க, விச் இஸ் டாக்ஸிக் ஃபார் அதர் ஆர்கானிசம்ஸ். ஆனால் நமக்கு வேறு ஒரு உயிரினம்க்கு இந்த ஆன்டிபயோட்டிக்ன்றது ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு டாக்ஸிக் அப்படின்னா விஷயம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் போடும்போது அந்த குறிப்பிட்ட ஒரு உயிர்கொல்லி வந்து கொல்லப்படுது இல்லையா. ஸோ ஒரு உயிரினம்லேருந்து எடுக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் இன்னொரு உயிரினம்க்கு பாய்சனாக அமையக்கூடியது தான் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. Sir Alexander Fleming was the first person to discover the antibiotic penicillin in the year 1928. ஆன்டிபயோட்டிக் என்ன சொன்ன ஒரு நமக்கு டிசீஸ் உருவாக்கக்கூடிய ஒரு உயிரினத்தை கொல்றதுக்கு யூஸ் ஆன ஒரு மெடிசன் மாதிரி தான் ஆன்டிபயோட்டிக். அந்த ஆன்டிபயோட்டிக்கில் குறிப்பிட்டு சொல்லும்போது பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து 1928 வந்து கண்டுபிடிச்சாங்க. இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அப்படிங்கிறவர் கண்டுபிடிக்கிறார். தி ஆன்டிபயோட்டிக் பென்சிலின் வாஸ் ஆப்டைன் ஃப்ரம் தி ஃபங்கை பென்சிலியம் கிரைசோஜீனம். பென்சிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கையிலிருந்து அப்டைன் பண்ண ஒரு மெடிசன் தான் இந்த பென்சிலின் அப்படின்றது. அதனால தான் அதுக்கு பேர் பென்சிலின். பென்சிலியம்லேருந்து எடுத்ததுனால பென்சிலின். இட் இஸ் யூஸ் டு ட்ரீட் டிசீசஸ் சச் ஆஸ் டெட்டானஸ் அண்ட் டிப்தீரியா. என்னெல்லாம் டிசீஸ்க்கு இந்த பென்சிலியம் பென்சிலின் கொடுக்குறாங்கன்னா டெட்டானஸ் அப்படிங்கிற டிசீஸ்க்கும் டிப்தீரியா அப்படிங்கிற ஒரு டிசீஸ்க்கும் கொடுக்குறாங்க. இல்லை டெட்டானஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம மசில்ஸ்லாம் வந்து பயங்கரமாக ஒரு பெயின் எடுக்கக்கூடியது. இது பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து டெட்டானஸ். ஸோ இதுக்கு இந்த பென்சிலின் போட்டால் கியூர் கிடைக்கும். அண்ட் டிப்தீரியா அப்படின்னா என்னென்னா மூக்குலையும் தொண்டையிலும் ஏற்படக்கூடிய ஒரு வகையான ஒரு டிசீஸ். அது இந்த டிசீஸ்க்கும் இந்த டிப்தீரியா டெட்டானஸ் ரெண்டுத்துக்குமே வந்து பென்சிலின் போட்டால் சரியாயிரும். தி ஆன்டிபயோட்டிக் streptomycin is obtained from Streptomyces bacteria to cure various bacterial infections.
பென்சிலின் அப்படின்றது ஃபங்கை அப்படிங்கிற இதனால் கொண்டு வந்தோம். இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படிங்கிற ஆன்டிபயோட்டிக் வந்து பாக்டீரியாலேருந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் போடும்போது சரியாகுது. எக்ஸாம்பிள் வந்து பிளேக் சொல்கிறாங்க. பிளேக் வந்து அந்த எலியிலேருந்து வரக்கூடிய அந்த ஒரு நோய் வந்து பிளேக் சொல்லுவாங்க. தென் vaccines. Vaccines are prepared from dead or weakened microbes. இறந்து போன அல்லது ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்லேருந்து உருவாக்கினது தான் vaccines. தடுப்பூசி சொல்லுவோம்ல, தட் இஸ் vaccines. எட்வர்ட் ஜென்னர் வாஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு டிஸ்கவர் ஸ்மால் பாக்ஸ் வெசைன். ஃபர்ஸ்ட் இந்த தடுப்பூசி அப்படின்றது யார் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர். எதை எதிர்த்து கண்டுபிடிக்கிறாருன்னா, ஸ்மால் பாக்ஸ், அம்மை நோய் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெடிசன் தடுப்பூசி கண்டுபிடிக்கிறாங்க. ஹி காயின்ட் தி டேர்ம் வேசினேஷன். இந்த வேசினேஷன் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது யாருன்னா எட்வர்ட் ஜென்னர் தான். When the vaccine is injected to the body of a patient, the body produces antibodies to fight against the germs. இந்த வெசைனுடைய ஒர்க் என்னன்னா, இப்போ இந்த வெசைன் என்ன சொல்லணும், நம்ம இறந்து போன அல்லது ரொம்ப வீக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் வந்து வெசைன்னு சொல்கிறோம், தடுப்பூசி சொல்கிறோமா. அப்போது இந்த வீக்காக இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸை நம்ம உடம்புக்குள்ளே செலுத்தும் போது நம்ம உடம்புக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இருக்கக்கூடிய ஆன்டிபாடிஸ், நோய் எதிர்ப்பு சக்தி சொல்கிறோமா, இது வந்து என்ன பண்ணோன்னா நம்ம உடம்புக்குள்ளே இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் உள்ளே வரும்போது அதை எதிர்த்து போராடும். அதுதான் வந்து இந்த வெசைனுடைய ஒரு முக்கியமான வேலை. தீஸ் ஆன்டிபாடிஸ் ரிமைன் inside of the germs, inside of the body and protect from future invasion of the germs. ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு நம்ம உடம்புக்கு வந்து நம்ம ஒரு ட்ரையல் கொடுத்துறோம். அப்போ எப்போல்லாம் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகுதோ அதை எதிர்த்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம உடம்புக்குள்ளே, நல்லா இருக்கக்கூடிய நம்ம உடம்புக்குள்ளே இந்த கிருமியை வந்து செலுத்துறது தான் வந்து வேசினேஷன் சொல்கிறோம். தேர்ஃபோர் வேசினேஷன் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் இம்யூனைசேஷன். இந்த வேசினேஷனுக்கு இன்னொரு பேர் என்னென்னா இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறது தான் இம்யூனைசேஷன். எக்ஸாம்பிள், MMR வேக்சின் இஸ் given ஃபார் ப்ரிவென்டிங் மீசல்ஸ், மம்ஸ் அண்ட் ருபெல்லா. MMR அப்படிங்கிற வேக்சின் தடுப்பூசி வந்து கொடுக்குறாங்க. அது எதெல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான ஒரு வேக்சின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா அப்படிங்கிற டிசீஸ்க்கு வந்து இதை எதிர்த்து போராடும். மீசல்ஸ் அப்படின்னா சின்ன குழந்தைங்களுக்கு வரக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தான் வந்து மீசல்ஸ். மம்ஸ் அப்படின்னா சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம். நம்ம எச்சில் ஊறக்கூடிய அந்த கிளான்ஸ், வாய்க்குள்ளே எச்சில் ஊறக்கூடிய வாய்ஸ் தான் சலைவரி கிளான்ஸ்னு சொல்லுவோம். அந்த சலைவரி கிளான்ஸில் ஏற்படக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸை வந்து மம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ருபெல்லா அப்படின்றது ஸ்கின்ல அந்த ரெட் கலர் மாதிரியான ரேஷஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அதுதான் வந்து ருபெல்லா. ஸோ இந்த 3 நோய்களையும் எதிர்த்து போராடுறதுக்கு தான் அந்த MMR அப்படிங்கிற வேக்சினை வந்து தடுப்பூசியாக போடுறாங்க. தென் BCG அப்படிங்கிற வேக்சின், பெசிலஸ் கல்மெட் கியூரின் அப்படிங்கிற வேக்சின், இது வந்து நமக்கு தடுப்பூசி. இஸ் given ஃபார் ப்ரிவென்டிங் டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த BCG அப்படிங்கிற இந்த வேக்சின். அண்ட் அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரியில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். நேச்சுரல் ஃபர்டிலைசர், இயற்கையாக ஒரு ஃபெர்டிலைசராக வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒர்க் பண்ணுது. மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அஸ் டீகம்போசஸ் பிகாஸ் தே ஆக்ட் அப்பான் டிகிரேடபிள் வேஸ்ட். இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா டீகம்போசஸ் அப்படிங்கிறாங்க. அழுகி போன கெட்டுப்போன ஒரு பொருளை இன்னமும் அதை ரொம்ப சின்ன சின்னதாக பண்ணி, துகள்களாக பண்ணி அதை வந்து டிகம்போஸ் பண்ணுறது, அழிஞ்சு ரொம்ப அழிய வைக்கிறது தான் வந்து டிகம்போசஸ்ன்னு சொல்கிறோம். வேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது, அதில் இருக்கக்கூடியதெல்லாம் சாப்பிட்டு அதை வந்து மண்ணோட மண்ணாக அது சரி பண்ணிடுது. டியூரிங் த ப்ராசஸ் நைட்ரேட்ஸ் அண்ட் அதர் இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் ஆர் ரிலீஸ்ட் இன் டு தி சாயில். இந்த மாதிரி இந்த கெட்டுப்போன பொருளெல்லாம் வந்து டிகம்போஸ் பண்ணுற இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் பண்ணுறதுனால மண்ணில் என்ன ஆகுதுன்னா இந்த நைட்ரேட்ஸு, இன்னும் ஒரு சில இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஆகுது, இந்த மண்ணுக்குள்ளே அப்படியே மறுபடியும் ரீபேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மேக்கிங் தி சாயில் ஃபெர்டைல். அதனால் என்ன ஆகுதுன்னா சாயில், அந்த மண்ணுடைய வளம் வந்து அதிகரிக்குது. திஸ் கம்போஸ்ட் இஸ் கால்ட் அஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். இந்த இயற்கையாக இந்த குப்பையெல்லாம் கொஞ்ச நாள் போட்டு வச்சு அது அப்படியே மக்கி போய் மண்ணோட மண்ணாகும் இல்லையா, ஸோ அதான் கம்போஸ்ட் சொல்கிறோம். இந்த மாதிரியான கம்போஸ்ட் வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசராக, உரமாக வந்து பயன்படுத்துது இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில். தென் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ரைசோபியம் பாக்டீரியா லிவிங் இன் த ரூட் நாடல்ஸ் ஆஃப் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். இங்கே லெகுமினஸ் பிளான்ட் அப்படின்றது கொட்டை வகைகளை வந்து லெகுமினஸ் பிளான்ட்னு சொல்கிறோம். என்ரிச் தி சாயில் பை ஃபிக்ஸிங் தி அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஆஸ் நைட்ரேட்ஸ் விச் ஆர் எசென்ஷியல் ஃபார் தி க்ரோத் ஆஃப் தி பிளான்ட். நைட்ரேட் அப்படிங்கிற பொருள் வந்து செடிகள் வளர்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு
எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட் வந்து நேச்சுரலாக மண்ணில் இல்லாத போது இந்த ரைசோபியம் பாக்டீரியா அப்படின்றது என்ன ஆகும்னா இந்த கொட்டை வகைகளுடைய பிளான்ஸுடைய வேர்களில் வந்து இது இருக்கும். அப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இயற்கையாக காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அதை எடுத்துக்கிட்டு அது நைட்ரேட்ஸாக வந்து அந்த செடிக்கு கொடுக்குது. ஸோ அந்த செடியுடைய வளர்ச்சிக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சம் ஃப்ரீ லிவிங் பாக்டீரியா இன் சாயில் லைக் சைனோபாக்டீரியா நாஸ்டாக் கேன் ஆல்சோ ஃபிக்ஸ் நைட்ரஜன் பயாலஜிக்கலி. மண்ணில் ரொம்ப ஃப்ரீயாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த செடிகளில் வாழாமல் மண்ணிலேயே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சில பாக்டீரியாஸ், அதாவது சைனோ பாக்டீரியா, நாஸ்டாக், இந்த மாதிரியான பாக்டீரியாஸும் கூட காற்றுல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அந்த மண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நைட்ரேட்டாக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. தென் பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட். மைக்ரோஸ் ஆர் யூஸ் டு ப்ரொடெக்ட் தி கிராப்ஸ் ஃப்ரம் பெஸ்ட். பெஸ்ட்டுன்னும் போது அந்த பூச்சியெல்லாம் வந்து அந்த செடிகளெல்லாம் வந்து சாப்பிட்றோம், அரைச்சிரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான பெஸ்ட்டுக்கு ஒரு இயற்கையான ஒரு ப்ரொடெக்ஷனாக வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப் பண்ணுது. பெசிலஸ் ஜெனசிஸ் அப்படிங்கிறது பிடி காட்டன் அப்படிங்கிறாங்க. இதை ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ். சின்ன சின்ன பூச்சிப்புழுவெல்லாம் வராமல் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து உதவுது. ட்ரைகார்டெர்மா இது ஒரு ஃபங்கை. இது ட்ரைகோடெர்மா இது எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஹெல்ப்ஸ் டு ப்ரொடெக்ட் ரூட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் பிளான்ஸ் பேத்தோஜன்ஸ். இங்கே பேத்தோஜன்ஸ்னால் ஜெர்ம்ஸ். ஸோ ஜெர்ம்ஸ் எல்லாம் வந்து அதோடைய ரூட்ஸை வந்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபங்கஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தென் பக்லோவைரஸஸ் இது ஒரு வகையான வைரஸ். அட்டாக் இன்செக்ட்ஸ் அண்ட் அதர் ஆந்த்ரோபோட்ஸ். சின்ன சின்ன பூச்சிகள் புழுக்கள் எல்லாம் வந்து இது அஃபெக்ட் பண்ணி அந்த செடியை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சுக்குது. இண்டஸ்ட்ரியில் சீவேஜ் ட்ரீட்மெண்ட். இங்கே சீவேஜ் அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் வரும் இல்லையா, அதுதான் சீவேஜ் சொல்கிறோம். ஸோ அந்த வேஸ்ட்டாக வரக்கூடிய தண்ணியில் சில ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணி அதை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான தண்ணியாக மாற்றுறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் ஆகுது. ஏரோபிக் microbes are allowed to grow in the primary effluent during the secondary stage of waste water treatment. waste water treatmentல தனித்தனியாக டேங்க்ஸ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு டேங்காக அது பாஸ் பண்ணி போகும்போது சில ஃபில்ட்ரேஷன்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த செகண்டரி ஸ்டேஜில் வரும்போது இந்த ஏரோபிக் இங்கே ஏரோபிக் அனேரோபிக் அப்படின்னா ஆக்சிஜன் இருக்குது, ஆக்சிஜன் இல்லை அப்படின்றது தான் அது. ஸோ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய சூழலில் வளரக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த செகண்டரி ஸ்டேஜ் வேஸ்ட் வாட்டரோட ட்ரீட்மெண்ட்டு செகண்டரி ஸ்டேஜில் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வளர்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. தீஸ் மைக்ரோப்ஸ் கன்சியூம் தி மேஜர் பார்ட் ஆஃப் தி ஆர்கானிக் மேட்டர் இன் தி எஃப்ளூயன்ஸ். அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டர் இன்ஆர்கானிக்காக இல்லாமல் ஆர்கானிக் மேட்டரெல்லாம் வந்து இது என்ன பண்ணோம் சாப்பிட்டு வளரும் இந்த மைக்ரோப்ஸ். எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த மாதிரியான ஏரோபிக் மைக்ரோப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து நைட்ரோபாக்டர் ரெஸ்பியஸ். In the anaerobic treatment of sewage, methanobacterium is used. எங்கே ஆக்சிஜன் இல்லாத ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அந்த அனேரோபிக் ட்ரீட்மெண்ட்டில் சீவேஜில் மெத்தனோபாக்டீரியம் அப்படிங்கிற பாக்டீரியாவை வந்து அவங்க யூஸ் பண்ணி இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறாங்க. ஸோ ஏரோபிக் மைக்ரோப்ஸும் தேவைப்படுது, அனேரோபிக் மைக்ரோப்ஸும் இந்த சீவேஜ் ட்ரீட்மெண்ட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆஃப் பயோகேஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். வேஸ்டேஜ்லேருந்து எடுக்கக்கூடிய கேஸ் தான் வந்து பயோகேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமன் அண்ட் அனிமல் ஃபேஷியல் மேட்டர். இங்கே ஃபேஷியல் மேட்டர்னால் வேஸ்ட் மேட்டர்ஸ் அண்ட் பிளான்ஸ் வேஸ்ட் ஆர் broken down by anaerobic bacteria to produce methane. இந்த தேவையில்லாத வேஸ்ட் மனிதர்களுடைய கழிவும் அனிமல்ஸுடைய கழிவுகள்லேருந்து வரக்கூடிய அந்த பிளான்ட்டுடைய வேஸ்டேஜ்லேருந்து வரக்கூடிய இந்த வேஸ்டேஜை வந்து பிரேக் டவுன் பண்ணுது இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ அது என்னென்னா அனேரோபிக் பாக்டீரியா. இங்கே அனேரோபிக்னா ஆக்சிஜன் தேவைப்படாத இடத்துல வளரக்கூடிய பாக்டீரியாஸ். அப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேஸ்டேஜை வந்து பிரேக் டவுன் பண்ணி அதுலேருந்து மீத்தேன் அப்படிங்கிற ஒரு பயோகேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அலாங் வித் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இந்த 3 வகையான கேஸஸ் வந்து வெளியே கொண்டு வராங்க. தீஸ் பாக்டீரியா ஆர் கால்ட் அஸ் மெத்தானோஜன்ஸ். இதை வந்து என்ன சொல்கிறோம், மீத்தேன் அதுலேருந்து வெளியே வர்றதுனால மீத்தனோஜன்ஸ் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் வைன். ஆல்கஹாலையும் வைனும் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த மைக்ரோப்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் பை ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷனாக புளிக்க வைக்கிறதுன்னு சொல்லுவோம். பால் வந்து தயிராக மாறும்போது அது புளிக்கும். நம்ம தோசை மாவெல்லாம் வந்து புளிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆல்கஹால் வந்து உருவாக்குறதுக்கு ஃபெர்மெண்டேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ
இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸை எதை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா ஈஸ்ட் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் வச்சு தான் வந்து இந்த ஆல்கஹாலிக் ட்ரிங்க்கை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சுகர்ஸ் ப்ரெசென்ட் இன் கிரேப்ஸ் ஆர் ஃபர்மெண்டட் பை யூசிங் ஈஸ்ட். இந்த ஈஸ்ட் எங்கே வளரும்னா சுகர் கண்டென்ட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈஸ்ட் வளரும்னு ஏற்கனவே நம்ம ஈஸ்ட்டை பற்றி படிக்கும்போது படித்தோம். ஸோ இந்த கிரேப்ஸில் இருக்கக்கூடிய சுகரை வந்து இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபெர்மெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணிக்குது. பீர் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை தி ஃபெர்மெண்டேஷன் ஆஃப் சுகர்ஸ் இன் ரைஸ் அண்ட் பார்லி. இந்த பீர் எதுலேருந்து தயாரிக்கிறாங்க அப்படின்னா ரைஸும் பார்லி அப்படிங்கிற ஒரு இதிலிருந்து தான் வந்து பியர் வந்து தயாரிக்கிறாங்க. மைக்ரோப்ஸ் இன் ரெட்டிங் அண்ட் டேனிங். இங்கே ரெட்டிங் அப்படின்னா என்னென்னா ஈரமாக இருக்கக்கூடிய அந்த பில்லெல்லாம் இருக்கு இல்லையா அதை வந்து காஞ்ச நிலைக்கு கொண்டு வரதுக்கு யூஸ் ஆகக்கூடியது ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டேனிங் அப்படின்னா என்னென்னா ஸ்கின்னை தோலை வந்து லெதராக மாற்றுறதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் வந்து டேனிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இந்த ரெட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கும் டேனிங் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கும் யூஸ் ஆகுது. ஃப்ளாக்ஸ் பிளான்ஸ் ஆர் டைட் இன் பண்டல்ஸ் அண்ட் கெப்ட் இன் வாட்டர். ஃப்ளாக்ஸ் அப்படிங்கிற பிளான்ஸ் என்ன பண்ணுறாங்க பண்டலாக கட்டி தண்ணியில் வச்சிடுறாங்க. பாக்டீரியா லூசன் தி சப்போர்ட்டிங் ஃபைபர்ஸ் ஆஃப் தி ஸ்டெம் பை ஆக்டிங் ஆன் த ஸ்டெம் டிஷ்யூ. இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஃப்ளாக்ஸ் பிளான்ட்டில் போயிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிவிடும் அப்படின்னா லூஸ் பண்ணிவிடும். அப்போ லூஸ் பண்ணி விடும்போது அது தனித்தனியாக அப்படியே பில் மாதிரி வரும். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் ரெட்டிங். இந்த ப்ராசஸ் தான் வந்து ரெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. லெனின் த்ரெட் இஸ் மேட் ஃப்ரம் தீஸ் ஃபைபர்ஸ். லெனின் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெனின் த்ரெட், லெனின் சாரீஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான லெனின் த்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் பிளான்ட் அப்படிங்கிறதுலேருந்து தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இந்த ரெட்டிங் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு என்ன வகையான மைக்ரோப்ஸ் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடோமோனாஸ் ஏரோகினாசா அப்படிங்கிற இந்த மைக்ரோப் வந்து யூஸ் ஆகுது. இன் டேனிங் இண்டஸ்ட்ரி பாக்டீரியா ஆக்ட் அப்பான் தி ஸ்கின் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் மேக்ஸ் இட் சாஃப்ட் அண்ட் தேர்ஃபோர் இட் பிகம்ஸ் ப்ளியபிள். இந்த டேனிங் ப்ராசஸில் ஸ்கின் மேலே அனிமல்ஸுடைய ஸ்கின்னில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஒர்க் பண்ண விடும்போது அது சாஃப்டாக கொண்டு வந்துடும், அது லெதராக மாறிடும். ஸோ இதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸை யூஸ் பண்ணுறோம் இன் டெய்லி லைஃப். ஸோ இன்ன வரைக்கும் நம்ம பார்த்தது இண்டஸ்ட்ரியில் என்னெல்லாம் யூஸ் ஆகுது. நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மைக்ரோப்ஸுடைய பயன் ஒர்க் என்ன அப்படின்னா மேக்கிங் பிரெட். நம்ம பிரெட்ஸ் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அந்த பிரெட்டில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஈஸ்ட் இஸ் யூஸ்ட் இன் பேக்கரிஸ் டு மேக் பிரெட் அண்ட் கேக்ஸ். கேக்லேயும் கேக்ஸு பிரெட் எல்லாம் செய்யும் போது இந்த ஈஸ்ட் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசமை நம்ம யூஸ் பண்ணுறோம். தே ஆர் ஆடட் டு தி டவ் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு விச் மேக்ஸ் தி டவ் ரைஸ். அப்படியே புஃப்னு அப்படியே பெருசாக ஆகும் இல்லையா. அந்த டவ்ன்றது இங்கே மாவு, நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிணைய வைக்கிறோம், கேக் செய்யறதுக்கு மாவெல்லாம் பிணையிறோம் இல்லையா, அதான் வந்து டவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த டவ்வில் கார்பன் டை ஆக்சைடு க்ரியேட் பண்ணி அது அப்படியே புஷ்ஷுன்னு வரத்துக்காக இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பிரெட் அண்ட் கேக்ஸ் இஸ் சாஃப்ட் டியூ டு கார்பன் டை ஆக்சைடு கேஸ். ஏன் இந்த பிரெட்டு கேக்கெல்லாம் சாஃப்டாக இருக்குது அப்படின்னா அதில் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இருந்ததுனால அது வந்து சாஃப்டாக இருக்குது. Chlorella, green algae, which is rich in protein and vitamins, is added to the dough to enrich the bread with nutrients. Chlorella அப்படிங்கிற இந்த algae, green algae சொல்கிறாங்க. இந்த green algaeல அதிகமான ப்ரோட்டீனும் விட்டமின்ஸும் இருக்குது. அதனால் இந்த Chlorella அப்படிங்கிற இந்த algaeவை ப்ரெட்டில் யூஸ் பண்ணுறாங்க நியூட்ரியன்ஸ்க்காக அண்ட் சாஃப்டாக வரத்துக்காக ஈஸ்ட்டு, ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் வரத்துக்காக Chlorella அப்படிங்கிற algaeவை யூஸ் பண்ணுறோம். ப்ரிப்ரேஷன் ஆஃப் கர்ட் அண்ட் காட்டேஜ் சீஸ் உருவாகிறதுக்கு, தயிர் உருவாக்குறதுக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணுறோம். லாக்டோஸ் இன் த மில்க் கெட்ஸ் டர்ன் இன்டு லாக்டிக் ஆசிட் பை தி ஆக்ஷன் ஆஃப் லாக்டோபெசிலஸ் பாக்டீரியா. லாக்டோபெசிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியா என்ன பண்ணுது, பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட்டை லாக்டிக் ஆசிடாக கன்வெர்ட் பண்ணுது. அதனால தான் அது பால்லேருந்து தயிராக மாறுது. தேர்ஃபோர் மில்க் பிகம்ஸ் திக். அப்போ பால் என்ன ஆகுது, திக்காக தயிர் மாதிரி ஆகிடுது. இட் கிவ்ஸ் த சோர் டேஸ்ட். அப்போது இந்த லாக்டோபெசிலஸ் இருக்கிறதுனால அதோடைய டேஸ்ட் என்னவாகுது, ஒரு மாதிரி புளிச்ச மாதிரியான ஒரு டேஸ்ட். தயிர் ஒரு மாதிரி புளிப்பு தன்மை உடையது இல்லையா பாலை விட. ஸோ ஒரு அந்த சோர் டேஸ்ட் வந்து இதுக்கு கொடுக்குது. வென் கர்ட் இஸ் ப்ராசஸ்ட் காட்டேஜ் சீஸ் பன்னீர் இஸ் ஆப்டைன். இந்த கர்டை வந்து ப்ராசஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த பன்னீர் அப்படிங்கிறத வந்து இதுலேருந்து பால்லேருந்து எடுக்கிறோம். இன் ஹியூமன் இன்டெஸ்டைன், மனிதருடைய அந்த குடல், பெருங்குடல், சிறுகுடல்லாம் சொல்கிறோமா, அந்த இன்டெஸ்டைனில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கு என்னெல்லாம் ஒர்க்கு அப்படின்னா லாக்டோபெசிலஸ் acidophilus that lives in the human intestine helps in digestion of food and fights against harmful diseases causing organisms. நம்மளுடைய இன்டெஸ்டைனில் இந்த லாக்டோபெசிலஸ் acidophilus அப்படிங்கிற ஒரு
மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்ல ஃபுட்டு டைஜஷன் பண்ணுறதுக்கும் தேவையில்லாத நோயை உருவாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஏதாவது உள்ளே வந்து அதை எதிர்த்து போராடுறதுக்கும் இந்த மைக்ரோ ஆர்கானிசம் நமக்கு யூஸ் ஆகுது. ஈகாலை பாக்டீரியா லிவிங் இன் ஹியூமன் இன்டெஸ்டைன் ஹெல்ப் இன் சிந்தசைசிங் விட்டமின் கே அண்ட் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ். விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதை வந்து இதை உருவாக்குறதுக்கு இந்த ஈகாலை பாக்டீரியா அப்படின்றது நம்மளுடைய குடல்களில் இருக்குது. மைக்ரோப்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ இண்டஸ்ட்ரியில் எப்படி யூஸ் ஆகுது, நம்மளுடைய அன்றாட லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றது போக இப்போது நம்ம ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுற ஃபுட் ப்ராசஸிங்கில் நமக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுடைய ரோல் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் காமன்லி யூஸ்ட் ஃபார் ஃபுட் ப்ராசஸிங் ஆர் ஈஸ்ட், பாக்டீரியா, மோல்ட்ஸ். என்னெல்லாம் ஃபுட் ப்ராசஸிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா ஈஸ்ட் யூஸ் பண்ணுறோம், இப்போ தான் பார்த்தோம் பிரெட்டு சாஃப்டாக வரதுக்காக. தென் பாக்டீரியா வந்து பார்த்தோம் பாலை தயிராக மாறதுக்காக, அண்ட் மோல்ட்ஸ். ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் விச் இஸ் கேரிட் அவுட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ரிசல்ட் இன் தி ப்ரொடக்ஷன் of acidic organic acids, alcohol and ester. ஃபெர்மெண்டேஷனா புளிக்க வைக்கக்கூடிய ப்ராசஸ் சொல்கிறோமா. எங்கெல்லாம் இந்த புளிக்க வைக்கக்கூடிய ப்ராசஸ் நடக்கும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணும்போது அது என்ன உருவாக்கி கொடுக்கும் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிட், ஆல்கஹால், எஸ்டர் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து உருவாக்கி கொடுக்கும். த ஹெல்ப் டு ப்ரிசர்வ் ஃபுட் அண்ட் ஜென்ரேட் டிஸ்இன்டெக்டிவ் நியூ ஃபுட் ப்ராடக்ட். இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பொருளில் இருந்து இன்னொரு புதுசாக ஒரு பொருளை வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது, நமக்கு தயாரித்து கொடுக்குது. ஃபுட் ப்ரிசர்வேஷன் அப்படின்றது பத்திரப்படுத்துறது. நம்ம ஊருக்காலம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றி வைக்கிறோம். கருவாடு காயாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த உப்பு இதில் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, தட் இஸ் ப்ரிசர்வேஷனாக பத்திரமா கெட்டு போகாமல் பத்திரமா வச்சுக்கிறது தான் ப்ரிசர்வேஷன். 2 techniques are followed in food preservation. There are 2 டெக்னிக்ஸை வந்து நம்ம ஃபுட்டை வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம். என்னென்னா ட்ரெடிஷ்னல் டெக்னிக் ஒன்று, மாடர்ன் டெக்னிக் ஒன்று. ட்ரெடிஷ்னல் அன்றாட நம்ம யூஸ் பண்ணது தான் வந்து ட்ரெடிஷ்னல் பழங்காலத்திலேருந்து. மாடர்னா இப்போ என்ன டெக்னிக்ஸ் இருக்கோ அதுதான் வந்து மாடர்ன் டெக்னிக்ஸ். ட்ரெடிஷன் டெக்னிக்ஸில் என்னெல்லாம் பண்ணுறாங்க பாருங்கள். ஃபெர்மெண்டேஷன் புளிச்சு வச்சு வைக்கிறாங்க. பிக்லிங் நான் ஊருக்கா சொன்னேன் இல்லையா அது. பாயிலிங் கொதிக்க வச்சு வைக்கும் போது சில பொருட்கள் கெடாமல் இருக்கும். அண்ட் சுகரிங் சிலதை சுகர் கண்டென்ட் சுகரிங் பண்ணி போட்டு வைக்கும் போது அது கெடாமல் இருக்கும். அடுத்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ் ஃபாலோட் இன் ஃபுட் ப்ரிசர்வேஷன். இந்த சாப்பாடு வந்து பத்திரமா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தோம். ஃபெர்மெண்டேஷன் ஏற்கனவே சொன்னால் புளிச்சு வைக்கிறது தான் ஃபெர்மெண்டேஷன் இஸ் அ மைக்ரோபியல் கன்வர்ஷன் ஆஃப் ஸ்டார்ச் அண்ட் சுகர்ஸ் இன்டு ஆல்கஹால். நம்ம ஃபுட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ச்சையும் சுகரையும் என்ன பண்ணுறது ஆல்கஹாலாக மாற்றுறது தான் வந்து ஃபெர்மெண்டேஷன் அப்படிங்கிறோம். இட் மேக்ஸ் ஃபுட் மோர் நியூட்ரிஷியஸ் அண்ட் பேலட்டபிள். ரொம்ப அதுக்கு நியூட்ரிஷன்ஸும் கொடுக்குது, சாப்பிட்றதுக்கு உண்டான ஒரு இதுவாகவும் அதை சேஞ்ச் பண்ணி கொடுக்குது. Then pickling is a method of preserving food in an edible antimicrobial liquid. ஆன்டிமைக்ரோபியல்னால் எந்த ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வந்து அதை கெடுக்காமல் இருக்கிறது அந்த லிக்விட். அதான் எண்ணெய் சொன்னோம், எண்ணெய்க்குள்ளே எந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸும் வராது. ஸோ அந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறத வந்து பிக்லிங் அப்படிங்கிறோம். பிக்கிள்னா ஊறுக்காய், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இட் இஸ் ஆஃப் 2 types. இந்த பிக்லிங்கில் 2 வகைகள் இருக்குது. ஒன்று கெமிக்கல் பிக்லிங், இன்னொன்று ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங். ஸோ 2 வகைகள் இருக்குது. கெமிக்கல் பிக்லிங் அப்படின்னா ஃபுட் இஸ் பிளேஸ்ட் an edible liquid that kills bacteria and other microorganisms. எக்ஸாம்பிள் வினிகர், ஆல்கஹால், வெஜிடபிள் ஆயில் எக்ஸெட்ரா. ஃபுட்டை கொண்டு போயிட்டு பாக்டீரியா வந்து அஃபெக்ட் பண்ண முடியாத சில லிக்விடுக்குள்ளே நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறோன்னா அது வந்து கெமிக்கல் பிக்லிங். இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா வினிகர் யூஸ் பண்ணலாம், ஆல்கஹால் யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் வெஜிடபிள் ஆயிலை வந்து யூஸ் பண்ணி ஃபுட்டை வந்து பத்திரமா வச்சுக்கிறாங்க. இன் ஃபெர்மெண்டேஷன் பிக்லிங் bacteria in the liquid produce organic acid as preservative agent that produces lactic acid due to the presence of lactobacillus. இந்த fermentation processல என்ன ஆகும் அப்படின்னா ஆர்கானிக் ஆசிடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். இந்த பாக்டீரியா ஆர்கானிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுவே வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது லாக்டிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இது ஏன் லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அதில் லாக்டோபெசிலஸ் இருக்கும், அதனால் அது லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுது. தென் பாயிலிங், அடுத்த ப்ராசஸ் பாயிலிங் லிக்விட் ஃபுட் ஐட்டம்ஸ் கில் ஆல் தி மைக்ரோப்ஸ். பாலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சுடு பண்ணி வைப்போம், இல்லைனா அது கெட்டு போயிடும். ஈவினிங்குள்ளேயோ இல்லை ஒரு 2-3 hours வச்சு பாலை நம்ம பாயில் பண்ணுறோன்னா அது கெட்டு போயிடும். ஏன்னா அதில் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம அதை சூடு பண்ணி வைக்கும் போது அந்த பாலில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் எல்லாம் இறந்துறதுனால அது கெடாமல் அப்படியே இருக்குது. அடுத்து sugar is used to preserve fruits in an antimicrobial syrup with fruits such as apples, pears, peaches, plums or in the crystallite form so that the product is stored in dry condition. நம்ம இந்த ஜாம் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம் அந்த சுகர் கண்டென்ட்டில். ஸோ அந்த மாதிரி சுகர் என்ன பண்ணுதுன்னா மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதை தாக்காமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கும்.
அதான் வந்து சுகரிங். அண்ட் மாடர்ன் டெக்னிக்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம படித்ததெல்லாம் வந்து ட்ரெடிஷ்னல் டெக்னிக்ஸ். இப்போ மாடர்ன் டெக்னிக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ்டரைசேஷன். இட் இஸ் அ ப்ராசஸ் ஃபார் ப்ரிசர்வேஷன் ஆஃப் லிக்விட் ஃபுட். மெயினாக இந்த பாஸ்டரைசேஷன் எதுக்காக அப்படின்னா லிக்விடாக இருக்கக்கூடிய ஃபுட்டை ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு தான் அந்த பாஸ்டரைசேஷன் யூஸ் ஆகுது. திஸ் மெத்தட் வாஸ் இன்வென்டட் பை லூயிஸ் பாஸ்டர் இன் 1862. இந்த யார் கண்டுபிடிச்சாங்க, இந்த மெத்தடை யார் கண்டுபிடிச்சாங்கன்னா லூயிஸ் பாஸ்டர் அப்படிங்கிறவர் 1862ல் கண்டுபிடிக்கிறாங்க. மில்க் இஸ் ப்ரிசர்வ்ட் பை திஸ் மெத்தட். மெயினாக இதில் எது பாஸ்டரைசேஷன் பண்ணுறோன்னா மில்க் தான் பாஸ்டரைசேஷன் பண்ணுறோம் நம்ம. இட் இஸ் ஹீட்டட் அப் டு 70 டிகிரி செல்சியஸ் டு கில் தி பாக்டீரியா. ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், பாலை 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும், 100னா பாயில் ஆயிரும் இல்லையா. ஸோ 70 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய பாக்டீரியா இறந்துருது, கொள்றாங்க. அண்ட் இட் இஸ் கூல்டு டு 10 டிகிரி செல்சியஸ். அடுத்து 70 டிகிரி செல்சியஸில் இருக்கக்கூடிய பாலை என்ன பண்ணாங்கன்னா 10 டிகிரி செல்சியஸாக அதை சில் ஆக்குறாங்க. டு ப்ரிவெண்ட் த க்ரோத் ஆஃப் ரிமைனிங் பாக்டீரியா. மீதி இருக்கக்கூடிய பாக்டீரியாவை வளர விடாமல் தடுக்கிறதுக்கு 70லேருந்து அப்படியே 10 டிகிரி செல்சியஸ்க்கு அதை கூல் பண்ணிடுறாங்க. திஸ் மில்க் இஸ் ஸ்டோர்ட் இன் ஸ்டெரலைஸ் பாட்டில்ஸ் இன் கோல்ட் பிளேசஸ். இந்த பாலை என்ன பண்ணுறாங்க, நல்லா க்ளீன் பண்ணியிருக்கக்கூடிய பாட்டில்ஸ், இங்கே ஸ்டெரலைஸ்டுன்னு ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணியிருக்கக்கூடிய பாட்டில்ஸில் ப்ரிசர்வ் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி கோல்டாக இருக்கக்கூடிய பிளேஸஸில், ஃபார் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜரேட்டர்ஸ், கோல்டு கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களில் போட்டு வைக்கும் போது அதை தான் வந்து பாஸ்டரைசேஷன் அப்படிங்கிறோம். தென் ஃபுட் ப்ரொடக்ஷனில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படிங்கிறாங்க. ப்ரோபயோட்டிக்ஸ் ஆர் லைவ் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் யூஸ்ட் இன் யோகர்ட் அண்ட் அதர் ஃபெர்மெண்டட் மில்க் ப்ராடக்ட்ஸ். யோகர்ட்னா இங்கே தயிர். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அப்படின்றது லைவாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் தான் இது எல்லாமே. தயிரில், பாலில், இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இது வந்து யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் என்ன பாருங்கள், லாக்டோபெசிலஸ் அசிடோஃபைலஸ் அண்ட் பைஃபிடோபாக்டீரியம் பைஃபிடம் அப்படிங்கிற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இதில் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரோபயோட்டிக்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. தீஸ் பாக்டீரியாஸ் இம்ப்ரூவ் தி மைக்ரோபியல் ஸ்பெக்ட்ரம் இன் தி கட் அண்ட் தஸ் கான்ட்ரிபியூட் டு தி ஃபாலோயிங் எஃபெக்ட்ஸ். இந்த பாக்டீரியாஸ் என்ன பண்ணுதுன்னா ஸ்பெக்ட்ரம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால இந்த ஃபுட்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குது. டிக்ரீஸ் த ரிஸ்க் ஆஃப் கோலன் கேன்சர். இந்த இந்த ஃபுட்டால் என்னெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா கோலனில் வரக்கூடிய கேன்சர். கோலன் அப்படின்னா அந்த நம்மளுடைய கழிவுகள் வெளியேற இடத்துல இருக்கக்கூடிய அந்த கடைசி எண்டு, நம்ம டைஜஷன் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா கோலன் ஆனஸ் எல்லாம் வரும் பாருங்கள், அந்த இடத்துல கேன்சர் உருவாகிறத இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து குறைக்குதுன்றாங்க. டிக்ரீசஸ் கொலஸ்ட்ரால் அப்சார்ப்ஷன். நிறைய கொலஸ்ட்ரால் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபுட் வந்து யூஸ் ஆகுது. ப்ரிவெண்ட் டயரியல் டிசீசஸ் பை இன்க்ரீசிங் இம்யூனிட்டி. நமக்கு டயரியா அப்படின்றது பேதி அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த மாதிரியான டிசீசஸ் எல்லாம் நமக்கு வராமல் நம்ம உடம்புல இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம் 16.9 ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், அங்கேருந்து பார்க்கலாம். ஃபியூ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் டு பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் செடி கொடிக்கும் வந்து சில மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து சில துன்பத்தை வந்து ஏற்படுத்துது. தி காஸ் டிசீசஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆர் கால்ட் பேத்தோஜன்ஸ். ஏன்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நோய்களை உருவாக்குறதுனால இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேத்தோஜன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். Pathogens enter into the body through cuts and wounds in the skin, mouth or nose and cause diseases. இந்த pathogens, அதாவது germsன்னு சொல்லுவோம். இந்த pathogens வந்து எது வழியாக உடம்புக்குள்ளார நுழையுது அப்படின்னா, நம்ம எங்கேயாவது வெட்டுக்காயம் ஏற்பட்டிருந்தாலோ, புண்ணு இருந்தாலோ ஸ்கின்ல, இல்லைனா மூக்கு வழியாக, வாய் வழியாக, இந்த pathogens, அதாவது நோய் விளைவிக்கக்கூடிய இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுதுன்னா உள்ள நம்ம உடம்புக்குள்ளே வந்து நமக்கு நோய்களை உண்டாக்குது. Viruses causing flu or spread through air. ஃப்ளூனா இங்கே ஜுரம். அந்த ஜுரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டிசீஸ் கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா வைரஸ். இந்த வைரஸ் எதால் பரவுதுன்னா, இந்த ஃப்ளூவை உண்டாக்கக்கூடிய வைரஸ் எதில் பரவுதுன்னா காற்று வழியாக பரவுது. when the patient sneezes, இங்கே ஸ்னீஸ்னா தும்புறது. droplets containing virus spread in air and it gets entered into another person when he breathes. இப்போ ஒருத்தர் தும்பும் போது அவங்க மூக்கு வழியாக, வாய் வழியாக அதிகமான காற்று வெளியே வரும். அப்போ அதோடு சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஒரு ஈரப்பதமும் வெளியே வரும் இல்லையா. அந்த ஈரத்தை பக்கத்தில் இருக்கவங்க நம்மலாம் சுவாசிக்கும் போது என்ன ஆகும், இன்னொருத்தவங்க சுவாசிக்கும் போது என்ன ஆகுது, அந்த ட்ராப்லெட்ஸ் அவங்க தும்முன அந்த தும்மல்லேருந்து வெளியே வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து இன்னொருத்தர் சுவாசிக்கும் போது உள்ளே போயிடுச்சுன்னா இந்த ஃப்ளூ வந்து அவங்களுக்குமே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. நமக்கு இந்த கொரோனாவும் கூட பார்த்திங்கன்னா இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. Some of the diseases caused by the microorganisms in plants, animals and humans are given in the table. ஸோ கீழே இருக்கக்கூடிய டேபிளில் என்னெல்லாம் டிசீசஸ் வந்து உருவாக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. Diseases caused by microorganisms in plants. செடி கொடிகளில் என்னெல்லாம் டிசீசஸ் உருவாக்குது அப்படின்னா
சிட்ரஸ் கேன்கர், இங்கே சிட்ரஸ்னாவே நமக்கு புளிப்பாக இருக்கக்கூடிய பழங்கள்னு அர்த்தம். ஸோ இங்கே சிட்ரஸ் அப்படின்றத வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிட்ரஸ்னால் எலுமிச்சம்பழம். இந்த சிட்ரஸ் கேன்கரை உருவாக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாந்தமோனாஸ் அக்சனோபோடஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. எது வழியாக இந்த நோய் பரவுதுன்னா காற்றும் தண்ணியும், ஏர் அண்ட் வாட்டர். சிம்டம்ஸ் என்னெல்லாம் இந்த சிட்ரஸ் கேன்கர் இந்த செடிக்கு வந்திருக்கு அப்படின்னா எதை வச்செல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம்னா லெசன்ஸ் ஆன் லீவ்ஸ், லீஃப் மேலே அப்படியே சின்ன சின்னதாக காயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெம்மில், ஃப்ரூட்டில், இப்போ நம்ம அந்த எலுமிச்சை பழத்தில் மேலே இருக்கிற எலுமிச்சை பழத்தில் பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு மாதிரி புண்ணு ஏற்பட்டுருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்கும். அப்படி இருக்குன்னா அந்த செடிக்கு வந்து சிட்ரஸ் கேன்கர் அப்படிங்கிற டிசீஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். ப்ரிவென்ஷன் மெஷர்ஸ் ஆர் ட்ரீட்மெண்ட், இதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா காப்பர் பேஸ்ட் பாக்டீரியா சைட்ஸ் கேன் பி யூஸ்ட். இங்கே சைட்ஸ்ன்னு வந்தாவே கொல்லின்னு அர்த்தம். இப்போ பாக்டீரியாக்களை கொல்லக்கூடியது தான் பாக்டீரியோ சைட்ஸ்ன்னு அர்த்தம். காப்பர் இருக்கக்கூடிய பாக்டீரியோ சைட்ஸை யூஸ் பண்ணும்போது இந்த டிசீஸ் பரவக்கூடிய இந்த ஆர்கானிசம் வந்து இறந்துடும். பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ், பொட்டேட்டோவில் வரக்கூடிய அந்த டிசீஸ் பிக்சரில் காட்டியிருக்காங்க. இது எதனால் உருவாகுதுன்னா ஃபைட்டோஃபோரா இன்ஃபெஸ்டன்ஸ், இது ஒரு வகையான ஃபங்கையால் உருவாகக்கூடியது தான் வந்து பொட்டேட்டோ பிளைட் டிசீஸ். இது எந்த வழியாக பரவுதுன்னு பார்த்தீங்கன்னா காற்று வழியாக பரவுது. இது நமக்கு ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ஃபைட்டோஃபோரா இன்ஃபெஸ்டன்ஸ் என்ன டிசீஸ் உருவாக்குது, எப்படி பரவுது அப்படிலாம் ஒன் வேர்ட்ஸில் கேட்பாங்க. ப்ரௌன் லெஷன்ஸ் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் டியூபர்ஸ், டியூபர்னும் போது மண்ணுக்குள்ளே விளையக்கூடிய இந்த கிழங்கு வகைகளை டியூபர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த டியூபர்ஸில் ப்ரௌன் கலரில் அந்த புண்ணு வந்த மாதிரி தான் மறுபடியும் அந்த ஒரு மாதிரி கலராக இருக்கக்கூடிய இது வந்து உருவாயிருக்கும். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கை சைட்ஸ் ஆர் யூஸ்ட். இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சைட்ஸுன்னாவே கொல்லின்னு அர்த்தம். அப்போ ஃபங்கையை கொல்லக்கூடிய அந்த பொருட்களை யூஸ் பண்ணும்போது அதுதான் வந்து ஃபங்கை சைட்ஸ்னு சொல்கிறோம். இந்த ஃபங்கை சைட்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்கைஸ் வந்து இறந்துடும். அப்போ பொட்டேட்டோஸில் அந்த டிசீஸை வந்து தடுத்து நிறுத்தலாம். டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இன் அனிமல்ஸ். அனிமல்ஸில் என்னெல்லாம் டிசீஸ் உருவாக்குது அப்படின்னா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற டிசீஸ் ஆல்சோ அஃபெக்ட்ஸ் ஹியூமன். இதை அனிமல்ஸ்க்கு மட்டும் அஃபெக்ட் பண்ணாமல் மனுஷனுக்கும் கூட இந்த ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வந்து வரும். யார் இதை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற ஒரு வகையான பாக்டீரியா. எது வழியாக இது டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னா கண்டாமினேட்டட்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியாஸால் அது நிறைஞ்சிருந்தா அந்த சாயில்லையோ அந்த ஃபுட்லேயோ சாப்பாட்டில் அந்த பாக்டீரியா இருந்தாலும் இல்லை மண்ணில் வந்து இந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா இருந்தாலும் நமக்கு வந்து அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்னெல்லாம் சிம்டம்ஸ் ஆந்த்ராக்ஸ் வந்திருக்கு அப்படின்றதுக்கு உண்டான சிம்டம்ஸ் என்னது அப்படின்னா டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத் பண்ணுறதுக்கு, சுவாசிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்கான்ஷியஸ்னஸ், நமக்கு சுயநினைவே இல்லாமல் போயிடும். லாஸ் ஆஃப் ஆப்பிடைட், சாப்பிடவே முடியாமல் ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அது ஆந்த்ராக்ஸால் நம்ம அஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னா ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற ஊசியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ். ஃபுட்னா கால், மவுத்னா வாய் இல்லையா. ஸோ ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை உருவாக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்தோ வைரஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். இது எது வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ஏர் அண்ட் அனிமல் வெக்டார். இங்கே அனிமல் வெக்டார் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த நோய் கிருமிகளை அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெக்டார்ஸ் அப்படின்றவங்க ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க, இங்கேருந்து அங்கேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஸோ அனிமல்ஸ் மூலியமாக இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஏர் மூலியமாக இந்த வைரஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வந்தவங்களுக்கு அப்படின்னா ஃபீவர் இருக்கும், பிளிஸ்டர்ஸ் இன் மவுத், வாயில் ஒரு மாதிரி அந்த வெடிப்பு புண்ணு மாதிரியான விஷயங்கள் இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும், டிக்ரீஸ்டு மில்க் ப்ரொடக்ஷன், பாலுடைய ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும். இது தடுக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஃப்எம்டி அப்படிங்கிற ஊசியை வந்து பயன்படுத்துகிறாங்க. தென் டிசீசஸ் காஸ்ட் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ். மனிதர்களுக்கு என்னெல்லாம் டிசீசஸ் வருது இந்த மைக்ரோ ஆர்கானிசமால் அப்படின்னா டியூபர்குலோசிஸ், டிபி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டியூபர்குலோசிஸ், லங்ஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடியது. எந்த மைக்ரோ ஆர்கானிசம் இதை உருவாக்குதுன்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. எது வழியாக வருதுன்னா ஏர் அண்ட் ஸ்பூட்டம் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன், எச்சிலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் ஸ்பூட்டம், வாய்க்குள்ளேருந்து அவங்க துப்பக்கூடிய விஷயங்கள், அதில் வந்து ஸ்பூட்டம் சொல்கிறோம். ஸோ இது வழியாக பார்த்திங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ், டிபி வந்து நமக்கு பரவும். சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா பெர்சிஸ்டன்ட் காஃப், தொடர்ச்சியாக காஃப் வந்துக்கிட்டே இருக்கும். பிளட் மியூக்கஸ் வரும், வாமிட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அந்த பிளட் வந்து வெளியே வரும். வெயிட் லாஸ் ஆயிடுவாங்க, பிரெத்லெஸ்னஸ், மூச்சே விட முடியாத ஒரு நிலைக்கு வந்து ஏற்படும். தட் இஸ் டிபியுடைய சிம்டம்ஸ். ப்ரிவென்ஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா பிசிஜி அப்படிங்கிற ஊசி வந்து யூஸ் பண்ணுவாங்க. தென் காலரா.
காலரா அப்படின்றது உருவாக்கக்கூடியது பார்த்திங்கன்னா விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளைஸ் அண்ட் கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். இந்த ஃபுட்டுலேயோ வாட்டர்லேயோ இந்த பாக்டீரியா இருந்தாலோ, இல்லைனா இந்த ஃப்ளைஸ்னால் ஈக்கள் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது போய் கண்டாமினேட்டட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டு மேலே உட்காந்துக்கிட்டு நம்ம மேலே வந்து உட்காரும்போது இந்த மாதிரி காலரா டிசீஸ் வந்து நமக்கு பரவும். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா வாட்டரி டயேரியா, பேதி வந்து அப்படியே தண்ணி மாதிரி பேதி ஆகிக்கிட்டே இருக்கும், வாமிட் வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து, அண்ட் ரேபிட் டீஹைட்ரேஷன். டீஹைட்ரேஷனை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மொத்த ஈரப்பதமும் எடுத்துரும். வாமிட்டிங் தென் பேதி ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகுது, உடம்புல இருக்கிற மொத்த தண்ணி வெளியே வந்துருச்சுன்னா அந்த நிலையை தான் வந்து டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் போகிறது உடம்புல. இதுக்கு மெஷர்மெண்ட் என்ன, இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கொலரா வெசைன், அந்த கொலரா வராமல் இருக்கிறதுக்கு உண்டான ஊசி இருக்குது. மெயின்டைனிங் பர்சனல் ஹைஜீன், நம்மளை சுத்தமாக வச்சுருக்கோம் அப்படின்னா கொலராவை வந்து நம்ம தடுக்கலாம். தென் காமன் கோல்டு, ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய கோல்டு, அந்த கோல்டை உருவாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸா அப்படிங்கிறக்கூடிய ஒரு வைரஸ். இது பரவக்கூடிய நிலை பார்த்திங்கன்னா ஏர் வழியாக, காற்று வழியாக பரவுது. சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரன்னிங் நோஸ், ஸ்னீசிங், மூக்கில் நம்ம தண்ணியாக ஒழுகிட்டு இருக்கோம், அண்டு தும்மிக்கிட்டு இருப்போம். ஸ்னீஸ்னா தும்முறது. ஸோ தும்மல் நம்ம மூக்கில் தண்ணி ஒழுகுதுன்னா அது நமக்கு காமன் கோல்டுன்னு தெரியும். இதோடைய ட்ரீட்மெண்ட் என்னென்னா ஐசோலேஷன் ஆஃப் பேஷண்ட் தனியாக இருந்து தன்னை பார்த்துக்கிட்டாவே இது ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். ராபிஸ் அப்படின்றது ஒரு டிசீஸ். இது வந்து ராப்டோ வைரிடே அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து பரப்புது. இது எதனால் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா அனிமல் பைட். நான் இந்த வெறி பிடிச்ச நாய் கடிச்சா, இங்கே பைட்டுனா கடிக்கிறது, ஸோ அந்த நாய் வந்து கடிச்சு நல்லா இருக்கக்கூடிய அனிமல்ஸையோ இல்லை மனிதர்களையோ கடிக்கும் போது இந்த ராபிஸ் அப்படிங்கிறது உருவாகும். நாய்க்கடியால் உருவாகக்கூடியது தான் ராபிஸ். இந்த ராபிஸ் நமக்கு மனுஷனுக்கு இருக்குது அப்படின்னா என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஃபீவர் வந்திருக்கும், ஹாலுசினேஷன் இருக்கும். ஹாலுசினேஷனாக ஒரு மாதிரி போதையில் இருக்கக்கூடியது, ட்ரங்கன்ஸ் எல்லாம் போதையில் இருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி போதையாகவே இருக்கிறது ஹாலுசினேஷன். பெராலிசிஸ் அப்படின்றது கை கால் வந்து நகர்த்த முடியாமல் ஆயிரும். இன்எபிலிட்டி டு ஸ்வாலோ, எதுவுமே விழுங்கவே முடியாது வாய்க்குள்ள. அந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்போது இந்த ராபிஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். தென் இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன, ஆன்டி ராபிஸ் வேக்சின், இந்த ராபிஸ்க்கு உண்டான மெடிசன் ஊசி வந்து இருக்குது. தென் அடுத்த டிசீஸ் பார்த்திங்கன்னா அமீபிக் டிசென்ட்ரி அப்படிங்கிற டிசீஸ். இது எதனால் காசு ஆகுதுன்னா என்டமீபா ஹிஸ்டோலிட்டிகா புரோட்டோசுவால் உருவாக்கக்கூடிய ஒரு டிசீஸ் வந்து இந்த அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்றது. எது வழியாக டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா ஃபுட்டு, வாட்டர், ஃப்ளைஸ், சாப்பாடு, தண்ணி, இந்த ஈக்கள் இது மூலியமாக பரவுறது தான் வந்து இந்த அமீபிக் டிசென்ட்ரி. சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிவியர் டயரியா அண்ட் பிளட் இன் ஸ்டூல், பேதி ஆகிக்கிட்டே இருக்கும். நம்மளை அந்த மோஷனில் பார்த்திங்கன்னா பிளட்டு கலந்து வரும். அதுதான் வந்து இந்த அமீபிக் டிசென்ட்ரிக்கு உண்டான சிம்டம்ஸ். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா ப்ராப்பர் சானிடேஷன் டு பி ஃபாலோட், சுத்தமான அந்த சூழலில் வந்து நம்ம வச்சுருக்கணும். அண்ட் மெட்ரோனிடசோல் அண்ட் ஆன்டிபயோட்டிக் டு பி அட்மினிஸ்டர். அந்த மெட்ரோனிடசோல் அப்படிங்கிற அந்த மெடிசனும் ஆன்டிபயோட்டிக்ஸையும் யூஸ் பண்ணும்போது இந்த டிசீஸ் வந்து தடுக்கலாம். தென் மலேரியா, பிளாஸ்மோடியம், இதுவும் ஒரு புரோட்டோசுவா. பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு புரோட்டோசுவாலால் பரவக்கூடியது தான் மலேரியா. இது யார் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ஆனஃபிலஸ் மஸ்கிட்டோ, மஸ்கிட்டோலேயே ஆனஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு வகை, அதுலேயும் பெண் மஸ்கிட்டோவால் மட்டும்தான் இந்த பிளாஸ்மோடியம் அப்படிங்கிற ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் வந்து பரப்ப முடியும் கொண்டு வந்து. தென் சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா நௌசியா, வாமிட்டிங், ஹை ஃபீவர், வாமிட்டு, மயக்க நிலை, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். இந்த ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ், இந்த மலேரியாவை தடுத்து நிறுத்துறதுக்காக ட்ரக்ஸ் இருக்குது. அது என்னென்னா குயினைன், குளோரோகுயினைன், இந்த மாதிரியான மெடிசன்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டு பி டேக்கன் அண்ட் யூசேஜ் ஆஃப் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் அண்ட் நெட்ஸ், மஸ்கிட்டோ வந்து கடிக்காமல் இருக்கக்கூடிய ரெப்பலன்ஸோ இல்லை நெட்ஸோ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மேன் அண்ட் மைக்ரோப்ஸ், பேலன்ஸ், இம்பேலன்ஸ் அண்ட் யூசஸ். Thousands of bacteria, fungi and other microbes that live in our gut are essential contributors to a good health. நம்மளுடைய ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பாக்டீரியாஸ், ஃபங்கை எல்லாம் வந்து நம்மளோட கட்டில் வந்து வாழ்ந்துட்டே தான் இருக்குது. The breakdown toxics manufacture some vitamins and essential amino acids and form a barrier against invaders. இந்த மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா டாக்ஸின், ஏதாவது பாய்சனஸான சப்ஸ்டன்சஸ் வரும்போது அதை பிரேக் டவுன் பண்ணிடும். அண்ட் நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்ஸ், அமினோ ஆசிட், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து உருவாக்கி கொடுக்கும். அண்ட் யாராவது புதுசாக ஜேர்ம்ஸ், நம்ம உடம்புக்குள்ளே புதுசாக ஜேர்ம்ஸ் யாராவது வராங்கன்னா அவங்கள எதிர்த்து போராடும். அகெயின்ஸ்ட் இன்வேடர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. பேரியர்னால் தடுத்து நிறுத்துறது. யார்கிட்டேருந்து தடுத்து நிறுத்துறாங்கன்னா இன்வேடர்ஸ் கிட்டேருந்து புதுசாக யாராவது உடம்புக்குள்ளே வரும்போது அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இவங்க எதிர்த்து போராடுவாங்க. கட் மைக்ரோப்ஸ் அது பாக்டீரியா இன் ஹியூமன் கட், கட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் தான் வந்து கட் மைக்ரோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கட் அப்படின்றது நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக் தான் கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஆர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் allies in our
ஓவரால் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங். நம்ம நல்லா இருக்கணும், நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னா இது வந்து ஓவராலாக ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்க்கும் நமக்கும் இருக்குது. கட் என்ஷூர்ஸ் தட் தி பாடி இஸ் அப்சார்பிங் ஆல் தி இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ். இந்த கட் என்ன பண்ணுது, இந்த கட் என்ன பண்ணும் நமக்கு, அந்த டைஜஸ்டிவ் ட்ராக் என்ன பண்ணுது, ஃபுட்டில் இருக்கக்கூடிய எல்லா நியூட்ரிஷன்ஸும் அப்சார்ப் பண்ணக்கூடிய வேலையை வந்து இந்த கட் பார்க்குது இல்லையா, நம்மளுடைய டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபுல்லாகவே. டு ஃபங்க்ஷன் அட் இட்ஸ் ஹையஸ்ட் லெவல், இந்த நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட ஹெல்ப் வந்து நமக்கு தேவை. மெனி டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஹெல்த் ஆர் அட்டாச் டு இட். நிறைய ஹெல்த் வந்து இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட நமக்கு பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும். Thanks for watching Sridevi's Zone.